நாளைக்கு நாம் இந்த வீட்டை வித்துட்டு அந்த முட்டாள் பொண்டாட்டியை வெளியே துரத்திடலாம். நள்ளிரவில் அவர்களின் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. கதவின் பின்னால் நின்று அவர்களின் அழிவுக்கான ஆதாரத்தை கையில் பிடித்து கொண்டு நான் நிற்பது அவர்களுக்கு தெரியவில்லை. என்னை இறை என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் தான் வேட்டைக்காரன். விடியும் போது அந்த சிரிப்பு மாறும். படுக்கையறை சுவரில் இருந்த கடிகார முள் நள்ளிரவு நேரத்தை காட்டியது. கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம் பகுதியில் உள்ள அந்த ஆடம்பர வீட்டின் அமைதி மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அது அங்கிருக்கும் அனைத்து வாழ்வியல் ஆற்றலையும் உறிஞ்சி விடுவது போல் இருந்தது. தொண்டை வறண்டு எரிச்சலுடன் திவ்யா விழித்தாள். அவளது அறையில் ஏசி மிகவும் குளிராக இருந்தது. உடலை மூடியிருந்த தடிமண்ணான போர்வையும் எப்போதோ விலகி இருந்தது. படுக்கையில் தனக்கு அருகே திரும்பி பார்த்தாள். காலியாக இருந்தது. அந்த பக்கத்து தலையணை இன்னமும் கலைந்து போகாமல் ஜில்லென்று இருந்தது. இன்று இரவு அதில் யாருமே படுக்கவில்லை என்பதற்கான அடையாளம் அது. திவ்யா நீண்ட பெருமூச்சு விட்டாள். கடந்த 5 வருடங்களாக அவளது கணவனாக இருக்கும் விக்னேஷ் நள்ளிரவு தாண்டிய பிறகும் படுக்கையில் இல்லாதது இது முதல் முறை அல்ல. ஒருவேளை வேலை அறையில் ஓவர் டைம் பார்க்கிறானோ என்னவோ. தன் இதயம் நொறுங்கினாலும் திவ்யா நேர்மறையாக யோசிக்க முயன்றாள். விக்னேஷ் சமீப காலமாக தான் புதிதாக தொடங்கிய ரியல் எஸ்டேட் தொழில் பெரிய சிக்கலில் இருப்பதாகவும் அதனால் யோசிப்பதற்கு தனியாக நேரம் தேவைப்படுவதாகவும் சாக்குப்போக்கு சொல்லி வந்தான். தள்ளாடும் அடிகளுடன் திவ்யா படுக்கையை விட்டு இறங்கினாள். மெருநிற மெல்லிய பட்டு ஆடையை அணிந்து கொண்டாள். அது 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன அவளது தந்தை கொடுத்த பிறந்த நாள் பரிசு. கம்பீரமான தூண்களுடன் கூடிய இந்த 2 மாடி வீடு அவளது தந்தையின் பரம்பரை சொத்து. இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் திவ்யாவின் சிறுவயது நினைவுகளை சுமந்து நிற்கிறது. ஆனால் இன்று இரவு சமையலறைக்கு செல்லும் நடைபாதை அந்நியமாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. முதல் மாடிக்கு செல்லும் கடைசி படியில் அவளது கால் பட்டபோது திவ்யா ஒரு சத்தத்தை கேட்டாள். அது எலி அல்லது காற்றின் சத்தம் அல்ல, கண்ணாடி கிளாஸ்கள் மோதிக்கொள்ளும் சத்தம். அதைத் தொடர்ந்து அடக்க முயன்ற சிரிப்பு சத்தம். அச்சிரிப்பு தெளிவாக, வேடிக்கையாக, நெருக்கமாக கேட்டது. திவ்யா தனது அடிகளை நிறுத்தினாள். அவளது இருதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இரத்தம் காதுகளில் இரைச்சல் சத்தத்தை உண்டாக்கியது. அந்த சத்தம் வரவேற்பறைக்கும் சாப்பாட்டு அறைக்கும் இடையே உள்ள மினி பார் பகுதியில் இருந்து வந்தது. கீழே விக்னேஷ் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிரிப்பு நிச்சயமாக ஒரு நபரின் குரல் அல்ல, ஒரு பெண்ணின் குரலும் இருந்தது. ஒருவேளை அத்தை வந்து தங்கி பேசி கொண்டிருக்கிறார்களோ? திவ்யா தனக்கு தானே நியாயப்படுத்த முயன்றாள். அவளது மாமியார் எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென்று வந்து தங்குவது வழக்கம்தான். இந்த அரண்மனையின் ராணி போல நடந்து கொள்வார். திவ்யா மெதுவாக நடந்து சென்றாள். தன் வீட்டு பளிங்கு தரைக்கும் செருப்பிற்கும் இடையே எந்த உராய்வு சத்தமும் வராதவாறு பார்த்து கொண்டாள். வரவேற்பறையின் தடுப்பு சுவரோரம் ஒட்டி நின்றாள். வரவேற்பறை வெளிச்சம் மங்கலாக இருந்தது. தொங்கும் கிறிஸ்டல் விளக்கின் குறைந்த வெளிச்சமும் திவ்யா வழக்கமாக அமைதிக்காக ஏற்றி வைக்கும் சில நறுமண மெழுகுவர்த்திகளும் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அவளது கண்ணில் பட்ட காட்சி அவளை உறைய வைத்தது. அவளது இரத்தம் உறைந்து போவது போல் இருந்தது. இறந்து போன தன் தந்தைக்கு பிடித்தமான இத்தாலிய தயாரிப்பான எல்சா லெதர் சோபாவில் அவளுக்கு நன்கு தெரிந்த 3 உட்கார்ந்திருந்தார்கள். விக்னேஷ் சட்டையின் மேல் பட்டன்களை கலற்றிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். மதுவின் செல்வாக்கால் அவன் முகம் சிவந்திருந்தது. அவனது வலது கையில் அடர் சிவப்பு நிற திரவம் நிரம்பிய ஒயின் கிளாஸ் இருந்தது. அது அடுத்த மாதம் தங்களின் திருமண நாளை கொண்டாடுவதற்காக திவ்யா சிறப்பாக சேர்த்து வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒயின். அவனது இடதுபுறம் மாமியார் லட்சுமி அத்தை உட்கார்ந்திருந்தார். அந்த நடுத்தர வயது பெண்மணி பட்டு உடையில் இருந்தார். அது சென்ற வாரம் துணி வைக்கும் அலமாரியில் இருந்து காணாமல் போன தன் ஆடை என்பதை திவ்யா உணர்ந்தாள். லட்சுமி அத்தை சிரித்து கொண்டே விக்னேஷின் தொடையில் தட்டி பெருமைப்பட்டு கொண்டார். விக்னேஷின் வலதுபுறம் அவனது தோளில் செல்லமாக சாய்ந்திருந்தவள் ரம்யா. விக்னேஷின் செயலாளரும் அலுவலகத்தின் ஜூனியர் பங்குதாரரும் ஆவாள். 24 வயதான அந்த இளம்பெண் நீண்ட அலையான கூந்தலுடனும் திவ்யாவுக்கு முன்னால் எப்போதும் அப்பாவிதனமான முகத்துடனும் காட்சியளிப்பவள் இன்று இரவு அந்த அப்பாவிதனம் மறைந்திருந்தது. ரம்யா கருப்பு நிற நைட்டி அணிந்திருந்தாள். அது நிச்சயமாக தன்னுடையது அல்ல என்பது திவ்யாவுக்கு தெரியும். அவள் விக்னேஷை அருவருப்பான காதலார்ந்த பார்வையில் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் 3 உண்மையான ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் போல காட்சியளித்தனர். திவ்யா தன் சொந்த வீட்டிலேயே உருவமில்லாத பேய் போல உணர்ந்தாள். நீ ரொம்ப கெட்டிக்காரன் விக்னேஷ்.
லட்சுமி அத்தையின் குரல் தெளிவாக கேட்டு திவ்யாவின் மண்டைக்குள் இடித்தது. அந்த சளிப்பூட்டும் பெண்ணை வச்சுக்கிட்டு உன்னால் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியும்னு அம்மா நினைக்கவே இல்லை. பொறுமையாக இருங்க அம்மா, விக்னேஷ் பதிலளித்தான். அவனது குரல் கனமாகவும் குளறியும் இருந்தது. அவன் ரம்யாவின் தலையில் முத்தமிட்டான். எல்லாவற்றிற்கும் நேரம் எடுக்கும். கடந்த 5 வருஷமாக நான் நல்ல சொல்படி கேட்கும் புருஷனாக நடிக்கலைன்னா அவள் எப்படி சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்ட அந்த பவர் ஆஃப் அட்டர்னி பத்திரத்தில் கையெழுத்து போடுவா? திவ்யா வெடிக்க தயாராக இருந்த தன் அலறலை கட்டுப்படுத்த 2 கரங்களாலும் தன் வாயை மூடிக்கொண்டாள். அவளது கால்கள் தளர்ந்தன. ஆனால் அவள் வலுக்கட்டாயமாக நின்றாள். அவள் இதை கேட்டே ஆக வேண்டும். தன் முதுகில் கத்தி எவ்வளவு ஆழமாக இறங்கியிருக்கிறது என்பதை அவள் தெரிந்து கொள்ள வேண்டும். திவ்யா மூச்சை அடக்கி கொண்டு தடுப்பு தூணின் பின்னே இருந்த குளிர்ந்த சுவரோடு தன் உடலை இன்னும் இறுக்கமாக ஒட்டி கொண்டாள். சிறிய அசைவு கூட தான் இருப்பதை அவர்களுக்கு காட்டிவிடும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவளது சுய பாதுகாப்பு உணர்வும் உண்மையை தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இதய வலியை விட வலிமையாக இருந்தன. அவள் தன் நைட்டி பையிலிருந்து மொபைலை எடுத்தாள். ஆடியோ ரெக்கார்டர் ஐகானை அழுத்தும் போது அவளது கரங்கள் நடுங்கின. மொபைல் திரை மங்கலாக ஒளிர்ந்தது. இன்று இரவு அவளது வாழ்க்கையை அழிக்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் அது பதிவு செய்ய தொடங்கியது. ஆனால் மாமா, நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? ரம்யாவோட குரல் செல்லமாகவும் லேசான கொஞ்சலுடனும் கேட்டது. அவளது விரல்கள் விக்னேஷின் சட்டை பட்டன்களோடு விளையாடின. எனக்கு அந்த சிறிய பிளாட்டில் இருந்து அழுத்து போச்சு. நான் வாழ தகுதியான ஒரு வீட்டில் வாழணும். இந்த வீட்டின் வடிவமைப்பு கொஞ்சம் பழசு தான், ஆனால் நல்ல இடம். விற்றால் நிச்சயம் பெரிய தொகை கிடைக்கும். விக்னேஷ் லேசாக சிரித்து கொண்டே கிளாஸில் இருந்த மீதி ஒயினை குடித்தான். கவலைப்படாதே செல்லமே, அப்புறம் எதுக்காக அவளுக்கு காய்ச்சல் அடித்தப்போ ஆவண குளியலை காட்டி கையெழுத்து வாங்கினேன்னு நினைக்கிறாய்? அந்த ஆவண குளியலுக்கு நடுவே சொத்துக்களை கைமாற்றுவதற்கான முழு பவர் ஆஃப் அட்டர்னி பத்திரமும் இருந்தது. அந்த முட்டாள் அதை ஒழுங்காக படிக்க கூட இல்லை. இது எதுக்குங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டா. நம்ம எதிர்காலத்துக்காகன்னு சொன்னேன். உடனே கையெழுத்து போட்டா. எவ்வளோ பெரிய முட்டாள்! லட்சுமி அத்தையின் சிரிப்பு உறக்க வெடித்து காதை பிளப்பதாக இருந்தது. அடடா, திவ்யா உண்மையிலேயே அப்பாவிதானா? இல்லை அவளுக்கு மூளையே இல்லையா? பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற திமிர் உலகம் ஒரு தேவதை கதை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறா. அவள் நமக்கு ஒரு கறவை மாடு மட்டும்தாங்கிறது அவளுக்கு தெரியலை விக்னேஷ். திவ்யாவின் கண்ணீர் சத்தமில்லாமல் வழிந்து அவளது கன்னங்களை நனைத்தது. கறவை மாடா? அவளது உள்ளம் கதறியது. அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. இவ்வளவு காலம் அவள் ஒரு நல்ல மருமகளாக இருக்கவே முயன்றாள். லட்சுமி அத்தையின் இதய சிகிச்சைக்கு பணம் கொடுத்தாள். விக்னேஷுக்கு கார் வாங்கி கொடுத்தாள். விக்னேஷின் லாபம் இல்லாத ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு கூட நிதியளித்தாள். இதையெல்லாம் அன்பினாலும் ஒரு மனைவியின் கடமையினாலும் அவள் செய்தாள். ஆனால் அவர்கள் கண்ணில் அவள் ஒரு நடமாடும் பணப்பையாக மட்டுமே இருந்திருக்கிறாள். சரி, விக்னேஷ் திடீரென்று உரத்த குரலில் உற்சாகமாக பேசினான். தன் எதிர்கால கனவோடு டோஸ்ட் செய்வது போல காலி கிளாஸை வானத்தை நோக்கி உயர்த்தினான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எனக்கு தெரிந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வருவான். அவனிடம் ரொக்க பணம் கொடுக்கும் ஒரு பணக்காரன் தயாராக இருக்கிறான். சந்தை விலையை பற்றி கவலைப்படாத ஆள். டீல் முடிந்ததும் இந்த வீட்டை விற்றுவிடலாம். அப்புறம் திவ்யா? ரம்யா கேட்டாள். அவளது குரலில் இரக்கத்தின் ஒரு துளி கூட இல்லை. மாறாக ஆர்வம் மட்டுமே இருந்தது. பணம் என் கணக்கில் வந்ததும் நினைவிருக்கட்டும், என் சொந்த கணக்கு, கூட்டு கணக்கு அல்ல. அந்த முட்டாள் பொண்டாட்டியை வெளியே துரத்திடலாம் என்று விக்னேஷ் சாதாரணமாக பதிலளித்தான். குப்பையை தூக்கி எறிவதை போல பேசினான். பொருந்தாமை காரணத்தை காட்டி விவாகரத்து வழக்கு தொடர்வேன். பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் அவளது பெயரில் இருக்கும் இந்த வீட்டை விற்க எனக்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. அந்த பணத்தை வைத்து நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரேஸ் கோர்ஸில் ஒரு புதிய வீடு வாங்கலாம். மீதி பணத்தில் அம்மா வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்லலாம். இறுதியாக லட்சுமி அம்மா மகிழ்ச்சியில் கையை தட்டினார். அவளை வெளியேற்றும் போது அவளது முகத்தை பார்க்க அம்மாவுக்கு பொறுமை இல்லை. நிச்சயமாக அழுகையோடு மன்னிப்பு கேட்பாள். என்னை விட்டுடாதீங்க என்று லட்சுமி அத்தை திவ்யாவின் குரலை நக்கல் போல செய்து காட்டினார். ரம்யா சிரித்தாள். பாவம்தான், ஆனால் என்ன பண்ணுறது? புருஷனை திருப்திப்படுத்த முடியாத பொண்ணாக இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? சரிதானே மாமா? மிக சரி என்றான் விக்னேஷ். அவ ரொம்ப விரைப்பானவ, உன்னை போல இல்லை. போதும். திவ்யாவுக்கு குமுட்டி கொண்டு வந்தது. அவளது வயிறு கடுமையாக புரண்டது.
அருவருப்பும் கொதிக்கும் கோபமும் கலந்த உணர்வு. ஓடி சென்று அவர்களின் முகத்தில் ஒவ்வொன்றாக அரைந்து அந்த ஒயின் பாட்டிலை விக்னேஷின் மண்டையில் அடித்து உடைத்து ரம்யாவின் தலைமுடியை பிடித்து இழுக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவளது புத்திசாலித்தனம், ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரான அவளது தந்தையின் பாரம்பரிய அறிவு அவளை தடுத்தது. இப்போது அவளோடு மோதினால் என்னவாகும்? விக்னேஷ் மறுப்பான். உண்மையை மாற்றி பேசுவார்கள். விக்னேஷ் வன்முறையை கூட பயன்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை எதிர்த்து போராட திவ்யாவுக்கு இன்னும் எந்த ஆயத்தமும் இல்லை. நாளை காலை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வருகிறார் என்றால் அவளுக்கு 8 மணி நேரத்திற்கு குறைவான நேரமே உள்ளது. அவள் மொபைலில் பதிவை நிறுத்தினாள். அவளது விரல் நகங்கள் உள்ளங்கையில் குத்தி வெளுக்கும் அளவுக்கு கையை இறுக்கமாக மூடினாள். இன்று இரவு உங்கள் சிரிப்பை அனுபவியுங்கள் விக்னேஷ். லட்சுமி அத்தை, ரம்யா, திவ்யா மனதிற்குள் ரகசியமாக முணுமுணுத்தாள். அவளது குரல் நடுங்கினாலும் கூர்மையாக இருந்தது. உங்களால் முடிந்தவரை சத்தமாக சிரியுங்கள், ஏனென்றால் நாளை உங்களால் சிரிக்கவே முடியாது. தன் மீதி பலத்தை திரட்டி திவ்யா மெதுவாக திரும்பினாள். நகர்ந்து சென்று மீண்டும் 2ஆம் மாடிக்கு தன் குளிர்ந்த அறைக்கு சென்றாள். அவள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விக்னேஷை விட சிறந்த நாடக நடிகையாக அவள் மாற வேண்டும். காலை சூரியன் திரையின் இடைவெளி வழியே அவளது வீங்கிய கண்களை கூச செய்தது. அறைக்கு திரும்பிய பின் அவள் ஒரு வினாடி கூட தூங்கவில்லை. அவளது மனம் திட்டங்களை தீட்டியது. வாய்ப்புகளை எடையும் போட்டது. நெஞ்சை குத்தி கிழிக்கும் வலியை பொறுத்து கொண்டது. காலை 6 மணிக்கு அறையின் கதவு திறந்தது. விக்னேஷ் புத்துணர்ச்சியான முகத்துடன் உள்ளே வந்தான். கீழே குளித்து முடித்து ஈரமான முடியுடனும் கையில் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் டோஸ்ட் அடங்கிய தட்டுடனும் வந்தான். அவனது விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் வீசியது. அது கடந்த மாதம் திவ்யா வாங்கி தந்த வாசனை திரவியம். காலை வணக்கம் செல்லமே என்று விக்னேஷ் தனது வழக்கமான இனிமையான புன்னகையுடன் வாழ்த்தினான். முன்பு திவ்யாவை விழ வைத்த புன்னகை அது. ஆனால் இப்போது அது ஒரு ஓநாயின் சிரிப்பாக தெரிந்தது. நான் உனக்கு காலை உணவு கொண்டு வந்தேன். நீ அவ்வளவு தூக்கத்தில் இருந்தாய். எழுப்ப மனசில்லை. நேற்றிரவு ஃபுட்பால் பார்த்து கொண்டே சோபாவில் தூங்கிட்டேன். அந்த பொய் அவனது நாவில் இருந்து அவ்வளவு சுலபமாக வெளிவந்தது. திவ்யா தன் உதடுகளை கட்டாயப்படுத்தி புன்னகைத்தாள். அது விரைப்பாகவும் வலி நிறைந்ததாகவும் இருந்தது. காலை வணக்கம், ரொம்ப நன்றி என்றாள் திவ்யா. அவளது குரல் கரகரப்பாக இருந்தது. அவள் அந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கொண்டாள். சாரி, நேற்று நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். நேற்று ஸ்டோர் ரூமை சுத்தம் பண்ணினதில் ஒரே களைப்பு. பரவாயில்லை. விக்னேஷ் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து திவ்யாவின் கையை தடவினான். அந்த தொடுதல் திவ்யாவின் தோளில் அருவருப்பான கூச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவள் பொறுத்து கொண்டாள். ஆமாம், இன்னைக்கு உனக்கு வெளியே போகிற பிளான் ஏதாச்சும் இருக்கா? தந்திரமான கேள்வி. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வரும்போது தான் வீட்டில் இருக்க வேண்டும் என்று விக்னேஷ் விரும்புகிறானா, அல்லது தடையின்றி வியாபாரம் செய்ய தான் வெளியே போக வேண்டும் என நினைக்கிறானா? நேற்றைய உரையாடலின்படி விக்னேஷ் இந்த வீட்டை திவ்யாவின் கண் முன்னாலேயே விற்று அவளை அவமானப்படுத்த விரும்புகிறான். அல்லது அவனுக்கு திவ்யாவின் நேரடி கையெழுத்து தேவைப்படலாம். இல்லை, மதிய சமையல் தவிர வேறு எதுவும் இல்லை. அத்தை வரப்போகிறாங்களா என்று திவ்யா ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்டாள். விக்னேஷின் முகத்தில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அவனது கண்களில் ஒரு தந்திரமான மின்னல் தோன்றி மறைந்தது. ஆமாம், அம்மா மத்தியானம் போல் வர்றேன்னு சொன்னாங்க. உன் சமையல் ஞாபகமாக இருக்கான். ரம்யாவும் வராலாம். ஆபீஸ் ஃபைல் ஏதோ விடுபட்டதை தர வர்றா. ஓ சரி, அத்தைக்கு பிடிச்ச சூப் சமைக்கிறேன் என்று திவ்யா ஆர்வமாக இருப்பது போல பேசினாள். விக்னேஷ் திவ்யாவின் நெற்றியில் லேசாக முத்தமிட்டு எழுந்து நின்றான். சரி, நான் வேலை அறையில் தயாராகிறேன். சில இமெயில்களுக்கு பதிலளிக்க வேண்டும். கதவு மூடிய கணமே திவ்யாவின் புன்னகை மறைந்தது. அவள் அந்த டோஸ்டை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தாள். குளியலறைக்கு விரைந்து சென்று தன் முகத்தை குளிர்ந்த நீரால் பல முறை கழுவினாள். உன்னால் முடியும் திவ்யா, நீ பலவீனமானவள் அல்ல. விக்னேஷை போன்ற ஒரு ஒட்டுண்ணியிடம் தோற்பதற்காக உன் தந்தை உன்னை வளர்க்கவில்லை என்று கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து சொன்னாள். 1/2 மணி நேரம் கழித்து திவ்யா கீழே இறங்கினாள். சாப்பாட்டு அறையில் லட்சுமி அத்தை மேகசின் மடித்தபடி சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். கால்களை நாற்காலியில் வைத்திருந்தார். அது திவ்யாவுக்கு எப்போதும் பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம். ஏய் திவ்யா, இப்போதான் எழுந்திருச்சியா? லட்சுமி அத்தை திரும்பி கூட பார்க்காமல் கிண்டல் செய்தார். வீட்டுக்காரங்கிற திமிர் தினமும் லேட்டாக தான் எழுந்திருக்கிறது. அந்த வரவேற்பறை தரையை பார், தூசியாக இருக்கு.
உன் வேலைக்காரி ஒழுங்கா வேலை செய்யலையா? இந்த வீட்டு வேலைக்காரிக்கு அதை கூட கவனிக்க தெரியலையா? உண்மையில் வேலைக்காரி அதிகாலையிலேயே பெருக்கி துடைத்து விட்டாள் என்பது திவ்யாவுக்கு தெரியும். அந்த தூசி நேற்றிரவு ரம்யாவின் காலனிலிருந்து வந்திருக்கலாம். சரிங்க அத்தை, அப்புறமா வேலைக்காரி கிட்ட சொல்கிறேன் என்று திவ்யா பணிவாக பதிலளித்தாள். தனக்காக காஃபி ஊற்றி கொண்டாள். ஆமாம் திவ்யா, லட்சுமி அத்தை மேகசினை கீழே வைத்தார். இன்று 10 மணிக்கு விக்னஸோட நண்பர் ஒருவர் வரப்போகிறார். இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனை பார்க்க வர்றாராம். யாரோ தெரியாத ஆள் உள்ளே வந்தால் அதிர்ச்சி ஆகாதே. நீ சமையலறையிலேயே இருந்து மதிய உணவை ரெடி பண்ணு. வெளியே வராதே. விருந்தாளி முன்னாடி பூண்டு வாசனையோடு வர்றது அசிங்கம். அந்த உத்தரவு மிகவும் குறிப்பிட்ட ஒன்றாக இருந்தது. வீட்டை வரவேற்பறையில் வைத்து விற்கும்போது அவளை சமையலறையில் அடைத்து வைக்க விரும்புகிறார்கள். சரிங்க அத்தை, நான் சமையலறையிலேயே இருக்கேன் என்று திவ்யா மெதுவாக பதிலளித்தாள். மனதிற்குள் கத்தினாள். காத்திருங்கள் கிழவி, உங்களுக்கான அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது. திவ்யா மேஜை பக்கம் பார்த்தாள். வரவேற்பறையில் காஃபி இருந்தது. அங்கே விக்னேஷின் மொபைல் கிடந்தது. விக்னேஷ் பின் தோட்டத்தில் யாரோ ஒருவருடன் ஃபோனில் பேசியபடியே புகைப்பிடித்து கொண்டிருந்தான். ஒருவேளை ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருக்கலாம். இது ஒரு தங்கமான வாய்ப்பு. நேற்றிரவு அந்த உரையாடலை கேட்டபோது துடித்ததை விட திவ்யாவின் இதயம் இப்போது இன்னும் வேகமாக துடித்தது. அந்த மொபைல் திவ்யாவே வாங்கி கொடுத்த அதிநவீன ஐஃபோன். கண்ணாடி மேஜை மீது சாதாரணமாக கிடந்தது. விக்னேஷ் உண்மையிலேயே கவனக்குறைவானவனா, அல்லது திவ்யா தன் தனிப்பட்ட பொருட்களை தொட துணிய மாட்டாள் என்ற அதிகப்படியான தன்னம்பிக்கையா? இதுவரை திவ்யா தன் கணவனின் தனிப்பட்ட உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் மதிப்பளித்தே வந்திருக்கிறாள். ஆனால் இன்று அந்த தனிப்பட்ட உரிமை என்பது ஒரு துரோகிக்கு கிடைக்கக்கூடாத ஆடம்பர பொருள். திவ்யா பின் தோட்டத்தை பார்த்தாள். விக்னேஷின் முதுகு பகுதி இன்னமும் தெரிந்தது. சிகரெட்டு புகை காற்றில் மிதந்தது. லட்சுமி அத்தை வீட்டின் முன் மண்டபத்திற்கு சென்றிருந்தார். திவ்யாவின் விலை உயர்ந்த ஆர்ச்சிட் செடிகளுக்கு தவறான முறையில் அளவுக்கு அதிகமான தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தார். திவ்யா தன் காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு வேகமாக நகர்ந்தாள். அந்த மொபைலை எடுத்தாள். திரை பூட்டப்பட்டிருந்தது. நிச்சயமாக பாஸ்வேர்டு இருந்தது. திவ்யா தன் மூளையை செலுத்த தொடங்கினாள். முன்பு விக்னேஷின் பாஸ்வேர்டு அவர்களின் திருமண நாளான 12/5 என்பதாக இருந்தது. அதை முயன்று பார்த்தாள். தவறாக இருந்தது. திவ்யா தன் உதடுகளை கடித்தாள். விக்னேஷின் பிறந்த நாளான 8/8 என்பதை முயன்றாள். அதுவும் தவறு. ஒரு நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் முயலவும் என்று வந்தது. திவ்யாவின் கைகளில் குளிர்ந்த வேர்வை வரத் தொடங்கியது. விக்னேஷ் இப்போது உள்ளே வந்து தவறான பாஸ்வேர்டால் தன் ஃபோன் பூட்டப்பட்டு இருப்பதை பார்த்தால் அவளது கதை முடிந்தது. அவள் விக்னேஷை போல யோசிக்க வேண்டும். ரம்யாவுடன் காதலில் மூழ்கி இருக்கும் தற்பெருமைக்காரனான விக்னேஷ், ரம்யாவின் பிறந்த நாள். முன்பு விக்னேஷின் வேலை அறையில் ரம்யாவின் பயோடேட்டாவை பார்த்தது திவ்யாவுக்கு நினைவுக்கு வந்தது. பிப்ரவரி 14 காதலர் தினம். மிகவும் சாதாரணமான ஒன்று. திவ்யா அந்த சில நொடிகளை கடிகார மணிக்கணக்காக உணர்ந்து காத்திருந்தாள். திரையிலிருந்து எச்சரிக்கை மறைந்ததும் அவள் 14/2 என்ற எண்களை அழுத்தினாள். திரை திறந்தது. திவ்யாவின் மூச்சு நின்று போனது. அவள் வெற்றி பெற்று விட்டார். நேரத்தை வீணடிக்காமல் அவளது விரல்கள் திரையில் லாபகமாக இயங்கின. அவள் நேரடியாக வாட்ஸ்அப் செயலியை திறந்தாள். மேலே பிரகாசமான எதிர்காலம் என்ற பெயரில் ஒரு குழு இருந்தது. அதன் பெயருக்கு பக்கத்தில் கடற்கரை, குடை மற்றும் 2 பணப்பைகளின் குறியீடுகள் இருந்தன. அதில் 3 மட்டுமே உறுப்பினர்கள். மை லவ் ரம்யா, நாட்டின் முதல் பெண்மணி லட்சுமி அம்மா மற்றும் பிக் பாஸ் விக்னேஷ். திவ்யா அந்த உரையாடலை திறந்து வேகமாக மேலே ஸ்க்ரோல் செய்தாள். அவர்களின் திட்டம் எவ்வளவு விரிவானதாகவும் அருவருப்பாகவும் இருந்தது என்பதை பார்த்து அவளது கண்கள் விரிந்தன. விக்னேஷ், நேற்று பிற்பகல் 2 மணிக்கு திவ்யா குளித்து கொண்டிருந்தபோது அசல் பத்திரத்தை பீரோவில் இருந்து எடுத்துவிட்டேன். பாதுகாப்பு. நாளை காலை ஏஜென்ட் திரு ரமேஷ் வாங்கிறவரை அழைத்து வருவார். ரம்யா நேற்று பிற்பகல் 2 மணிக்கு. ஆகா, என் செல்லம் ரொம்ப கெட்டிக்காரன். அந்த திவ்யாவை துரத்துவதற்கு என்னால் காத்திருக்க முடியலை. ஆமாம், அவளோட அலங்கார மேஜை டிராயரில் இருக்கிற அந்த வைரம் வச்ச மோதிரத்தை நான் எடுத்துக்கலாமா? லட்சுமி அத்தை நேற்று பிற்பகல் 2:10 மணிக்கு. எடுத்துக்கோ ரம்யா, வைரம் போட அவளுக்கு தகுதி இல்லை. ஆமாம் விக்னேஷ், திவ்யாவின் மனநிலை சரியில்லைன்னு சொல்கிற டாக்டரோட சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கா? அவள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அவளுக்கு பைத்தியம்னு சொல்லி போடலாம்.
விக்னேஷ் நேற்று பிற்பகல் 2:15 மணிக்கு. எல்லாம் ரெடி அம்மா. என் டாக்டர் நண்பர் அந்த போலி சான்றிதழை செய்து கொடுத்துட்டார். அவள் எதிர்த்து பேசினா அவளை மனநல மருத்துவமனையிலேயே சேர்த்திடலாம். திவ்யாவின் முழங்கால்கள் தளர்ந்தன. அவர்கள் அவளது பணத்தை பறிக்க நினைத்தது மட்டுமன்றி அவளை பைத்தியக்காரியாக மாற்றவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது வெறும் துரோகம் மட்டுமல்ல, அசல் குற்றவியல் சதி. நடுங்கும் கரங்களுடன் திவ்யா அந்த முக்கிய உரையாடல்கள் அனைத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாள். திவ்யா கையெழுத்திட்ட பவர் ஆஃப் அட்டர்னி ஆவணம் மற்றும் விக்னேஷ் ஏஜென்ட்டுக்கு அனுப்பிய வீட்டின் அசல் பத்திரத்தின் புகைப்படத்தையும் அவள் கண்டுபிடித்தாள். அவள் ஃபோட்டோ கேலரியை திறந்தாள். அதில் மறைக்கப்பட்ட ஒரு ஃபோல்டர் இருந்தது. அதில் விக்னேஷும் ரம்யாவும் பல இடங்களில், திவ்யா வெளியில் சென்று இருந்தபோது இந்த வீட்டின் விருந்தினர் படுக்கை அறையில் கூட எடுத்துக்கொண்ட மோசமான புகைப்படங்கள் இருந்தன. திவ்யா அந்த சான்றுகள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்தாள். சேட்டிங், ஆவணங்கள், புகைப்படங்கள். விக்னேஷால் அணுக முடியாத தனது தனிப்பட்ட இமெயிலுக்கும் தன் நம்பிக்கைக்குரிய வழக்கறிஞர் திரு தேவராஜனின் வாட்ஸ்அப் நம்பருக்கும் பகிர்ந்தாள். அனுப்பப்பட்டது. திரு தேவராஜனின் வாட்ஸ்அப்பில் 2 நீல நிற சரி குறியீடுகள் தோன்றுவதை உறுதி செய்த பிறகு திவ்யா உடனடியாக விக்னேஷின் போனில் அனுப்பிய தடயங்களை அளித்தாள். திரு தேவராஜனின் எண்ணுக்கான சாட்லாக் மற்றும் மின்னஞ்சல் அறிவிப்புகளையும் அளித்தாள். ஃபோனை இருந்த இடத்தில் சற்று இடதுபுறமாக சாய்த்து வைத்த அந்த கணத்தில் தோட்டத்தின் கண்ணாடி வழி கதவு விலகியது. நீ அங்கே என்ன பண்ணுற திவ்யா? விக்னேஷின் குரல் கூர்மையாக கேட்டது. திவ்யா திடுக்கிட்டாள். ஆனால் உடனடியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஃபோனுக்கு அருகில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து மேஜையை துடைத்தாள். அது மாமா, மேஜையில் கொஞ்சம் காஃபி சிந்திடுச்சு, பிசுபிசுப்பு ஆயிடும்னு என்று தன் கப்பில் இருந்து வேண்டுமென்றே சிந்திய காஃபியை காட்டி சாக்கு போக்கு சொன்னாள். விக்னேஷ் அவளை சந்தேகத்துடன் பார்த்தான். அவனது பார்வை ஃபோனுக்கு சென்று மீண்டும் திவ்யாவின் முகத்திற்கு வந்தது. திவ்யா மூச்சை அடக்கி கொண்டு தன் கணவனின் கண்களை தன் மிக அப்பாவிதனமான பார்வையால் பார்த்தாள். ஓ! விக்னேஷ் சற்று தளர்ந்து அருகில் வந்து ஃபோனை எடுத்தான். திரை பூட்டப்பட்டிருப்பதை சரிபார்த்தான். அவனுக்கு வேறு எந்த சந்தேகமும் வரவில்லை. சரி சரி, சமையலறைக்கு போய் நல்ல சமை. சரி. திவ்யா திரும்பினாள். விக்னேஷுக்கு பின்புறமாக திரும்பியதும் அவளது உதடுகளில் ஒரு குளிர்ந்த புன்னகை அரும்பியது. சான்றுகள் கையில் கிடைத்துவிட்டன. இப்போது திருப்பி அடிக்கும் நேரம். திவ்யா சமையலறைக்குள் நுழைந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்த வேலைக்காரியிடம் பேசினாள். காய்கறியை நறுக்கி வை, நான் முன்னாடி இருக்கிற கடையில் ஜாதிக்காய் பொடி வாங்கிட்டு வர்றேன், நேற்று வாங்க மறந்துட்டேன் என்றாள். ஐயோ அம்மா, நான் போகிறேன், இல்லைன்னா டிரைவரை அனுப்பவா என்று வேலைக்காரி கேட்டாள். வேண்டாம், தலை கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் வெளிக்காற்று வாங்கிட்டு வர்றேன், தெருமுனைக்கு தானே போகிறேன் என்று திவ்யா மென்மையாக மறுத்தாள். திவ்யா பக்கவாட்டு கதவு வழியாக வெளியேறினாள். அந்த ஆடம்பர வீட்டின் வாயிலை கடந்து யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து வேகமாக நடந்தாள். பெரிய மரம் மறைந்திருந்த வீதியின் திருப்பத்தை அடைந்ததும் மொபைலை எடுத்து வழக்கறிஞர் திரு தேவராஜனின் எண்ணிற்கு விரைவு அழைப்பு செய்தாள். முதல் ரிங், 2வது ரிங். ஹலோ திவ்யா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற? என்னப்பா ஆச்சு? நீ அனுப்பின ஃபோட்டோக்களை இப்போ தான் பார்த்தேன். இது உண்மையா? திரு தேவராஜனின் குரல் அதிர்ச்சியிலும் தீவிர தன்மையிலும் ஒலித்தது. ஐயா, திவ்யாவின் குரல் நடுங்கியது. தந்தையை போன்ற அந்த நபரின் குரலை கேட்டதும் அவளது மன உறுதி சற்று தளர்ந்தது. எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அவங்க இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த வீட்டை விற்க போகிறாங்க ஐயா. என்ன? மேஜை மீது ஏதோ ஒரு பொருளை திரு தேவராஜன் பலமாக அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த பாவி விக்னேஷுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிடுச்சு. திவ்யா, நான் சொல்கிறதை நல்லா கேளு. நீ இப்போ எங்கே இருக்க? நான் வீட்டின் தெருவில் இருக்கேன். ஐயா, நான் பாதுகாப்பாக இருக்கேன். ஆனால் வீட்டின் அசல் பத்திரம் விக்னேஷ் கையில் இருக்குது. நான் உடம்பு முடியாமல் இருந்தப்போ வாங்கின பவர் ஆஃப் அட்டர்னியும் அவர்கிட்ட இருக்குது. அது செல்லுபடியாகுமா ஐயா? எனக்கு தெரியாமல் இந்த வீட்டை விற்க முடியுமா என்று திவ்யா பதற்றத்துடன் கேட்டாள். தொழில்நுட்ப ரீதியாக அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அவனுக்கு அதிகாரம் தருது திவ்யா. வாங்குறவன் ஒழுங்காக விசாரிக்காமையோ அல்லது அவனோட கூட்டாளியாகவோ இருந்தால் இந்த வியாபாரம் நடந்துடும். அதில் அசல் பத்திரம் அவங்ககிட்ட இருக்கும்போது ஆபத்து அதிகம் என்று திரு தேவராஜன் எதையும் மறைக்காமல் தெளிவாக விளக்கினார். ஆனால் நமக்கு ஒரு வழி இருக்குது. பவர் ஆஃப் அட்டர்னியை ஒரு தரப்பாக எப்போ வேணும்னாலும் ரத்து செய்ய முடியும். அதோட நீ அனுப்பின சேட்டிங் சான்றுகள்
அவனது துரோகத்தையும் சதியையும் நிரூபிக்குது. இது குற்றவியல் வழக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் ஐயா? எனக்கு இப்போ அவங்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட விருப்பம் இல்லை. அவங்களை அடியோடு அழிக்கணும் என்று திவ்யா கூறினாள். அவளது குரல் குளிர்ந்ததாகவும் உறுதியாகவும் மாறியது. மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. திரு தேவராஜன் வேகமாக யோசித்து கொண்டிருந்தார். நன்று, உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ மோதாதே. அவங்க ஜெயிக்கிறதா நினச்சிக்கிட்டோம். அவங்க ஆட்டத்தையே நாம் ஆடலாம். ஆனால் கடைசி நொடியில் ஆட்டத்தின் விதியை நாம் மாற்றுவோம். முதலில் திரு தேவராஜன் தொடர்ந்தார். நான் இப்போதே அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை ரத்து செய்வதற்கான பத்திரத்தை தயார் செய்து நோட்டரி ஆன்லைன் சிஸ்டத்தில் பதிவு செய்கிறேன். இந்த நொடியிலிருந்து விக்னேஷின் அதிகாரம் சட்டபூர்வமாக செல்லாது. ஆனால் அவன் அதை சட்டபூர்வமாக பயன்படுத்த முயற்சிக்கும் வரை அவனுக்கு இது தெரியாது. இரண்டாவது, ரொக்க பணம் கொடுத்து விலையை பற்றி கவலைப்படாமல் வாங்குபவன் என்று சொன்னாயே, அது சந்தேகத்துக்குரியது. ஒருவேளை சில மாஃபியாவாக இருக்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முக்கியமாக மற்ற சொத்துக்களை பாதுகாக்கணும். வங்கி கணக்குகள் எப்படி இருக்குது? கூட்டு கணக்குகள் இந்தியன் வங்கி மற்றும் கனரா வங்கியில் உள்ளன. அப்பா தந்தது என் தனிப்பட்ட கணக்கில் உள்ளது. ஆனால் விக்னேஷுக்கிட்ட ஏடிஎம் கார்டும் பின் நம்பரும் இருக்குது. அவன்தான் பணம் எடுத்து தருவான் என்று திவ்யா வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டார். இப்போதே அதை பிளாக் செய் என்று திரு தேவராஜன் உத்தரவிட்டார். உன் மொபைல் பேங்கிங் செயலியை தர. எல்லா பணத்தையும் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி திறந்தாயே அந்த ரகசிய வைப்பு தொகை கணக்கிற்கு மாற்று. விக்னேஷிடம் இருக்கும் கணக்கில் வெறும் 50,000 ரூபாய் மட்டும் வை. திவ்யா நடபாதையில் நடந்தபடியே அந்த வழிமுறைகளை செய்தாள். அவளது விரல்கள் நடுங்கினாலும் துல்லியமாக இயங்கின. பண பரிமாற்றம், உறுதிப்படுத்தல், வெற்றி. அவளது தந்தையின் பல கோடி ரூபாய் பரம்பரை சொத்து இப்போது பாதுகாப்பானது. முடிச்சிட்டேன் ஐயா, பணத்தை மாற்றிட்டேன் என்று அறிக்கையிட்டாள். நன்று, இப்போ நான் சொல்கிற திட்டத்தை கேள். நீ வீட்டுக்கு போய் இயல்பாக இரு. நல்லா சமை, புன்னகை செய். அந்த ஏஜென்ட் வரட்டும், விக்னேஷ் பெருமை பேசட்டும். மதிய நேர வாக்கில் நான் அங்கே வருவேன். விருந்தினராக அல்ல, உன் வழக்கறிஞராக. உனக்கு மனநிலை சரியில்லை என்று போலீஸ் சான்றிதழ் தயாரிக்க நினைத்ததற்காக காவல்துறையினரையும் அழைத்து வருவேன். ஆனால் ஐயா, திவ்யா குறுக்கிட்டார். நீங்கள் மதியம் வர்றதுக்குள்ளே அவங்க காலை 10 மணிக்கு வியாபாரத்தை முடிக்கட்டும் என்று திரு தேவராஜன் தந்திரமான குரலில் சொன்னார். விக்னேஷ் முன்பணத்தையோ அல்லது அட்வான்ஸையோ வாங்கட்டும். அந்த பணத்தை வாங்கிய கணமே உரிமையில்லாத பொருளை விற்றதற்காக அவன் மோசடி வழக்கில் சிக்குவான். பவர் ஆஃப் அட்டர்னி ரத்து செய்யப்பட்டதால் அவன் பல குற்றவியல் வழக்குகளில் மாட்டுவான். மதியம் வரை நாடகம் ஆட நீ தயாரா? திவ்யா ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். காலை காற்றின் ஈரப்பதத்தையும் நறுமணத்தையும் சுவாசித்தாள். தூரத்திலிருந்து தன் ஆடம்பர வீட்டை பார்த்தாள். அவளது தந்தை தன் வியர்வையாலும் இரத்தத்தாலும் கட்டிய வீடு. அதை யாரும் பறிக்க முடியாது. நான் தயார் ஐயா. அவங்களோட அழிவுக்கான சிறந்த மேடையை நான் அமைப்பேன். சரி, இந்த அழைப்பு பதிவை அழித்துவிடு. மதியம் சந்திப்போம். திவ்யா தைரியமாக இரு. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. திவ்யா மொபைலை பையில் வைத்தாள். கடைக்கு சென்று ஒரு பாட்டில் ஜாதி கைப்பொடியை வாங்கி கொண்டு நிமிர்ந்த நடையுடன் வீட்டிற்கு சென்றாள். அவளது முகத்தில் இப்போது ஏமாற்றப்பட்ட மனைவியின் துக்கம் இல்லை. மாறாக மரண தண்டனை தீர்ப்பை வழங்க தயாராக இருக்கும் ஒரு அதிகாரியின் அமைதி மட்டுமே இருந்தது. சமையலறையில் நின்று வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தாள். அவளது கவனம் எல்லாம் வரவேற்பறை பக்கமே இருந்தது. சமையல் நறுமணத்துடன் வீட்டின் பழைய வாசனையை மறைக்க விக்னேஷ் அளவுக்கு அதிகமாக தெளித்த லேவண்டர் நறுமணமும் கலந்து வீசியது. விக்னேஷ் பதற்றமாக காணப்பட்டான். வரவேற்பறையில் அங்கும் இங்கும் நடந்தான். ஒழுங்காக இருந்த சோபா மெத்தைகளை மீண்டும் சரி செய்தான். 2 நிமிடத்திற்கு ஒரு முறை தன் கடிகாரத்தை பார்த்தான். ஏசி 18 டிகிரியில் இருந்தும் நெற்றி வேர்வையை துடைத்து கொண்டான். லட்சுமி அத்தை ஒற்றை நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். கடந்த மாதம் திவ்யாவின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்கிய ஆடம்பரமான தங்க நிற பிளேசரை அணிந்திருந்தார். கொஞ்சம் அமைதியாக இரு விக்னேஷ், பதற்றத்தை காட்டாதே. நீ இந்த வீட்டின் உரிமையாளர், கம்பீரமாக இரு என்று லட்சுமி அத்தை திவ்யா தந்த டீயை பருகியபடியே அறிவுறுத்தினார். நான் பதற்றமாக இல்லை அம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குணசேகரன் பணத்தை உடனடியாக கொடுப்பவராம். தேவையற்ற பேச்சுக்கள் அவருக்கு பிடிக்காது. பிடித்திருந்தா இன்னைக்கே பணத்தை கொடுத்துடுவார் என்று விக்னேஷ் தாழ்ந்த குரலில் சொன்னான். வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. விக்னேஷ் உடனடியாக எழும்பி
தன் சட்டை காலரை சரி செய்து கொண்டு முதன்மை கதவை நோக்கி விரைந்தான். திவ்யா சமையலறை மரத்தடுப்பின் இடைவெளி வழியாக எட்டி பார்த்தாள். விருந்தினர்கள் உள்ளே நுழைந்தனர். இருவர் வந்திருந்தனர். முதலாவது நபர் விக்னேஷுக்கு தெரிந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் திரு ரமேஷ். ஒல்லியான உடலமைப்பும் தொளதொளப்பான கோட்டும் அணிந்திருந்தார். இரண்டாவது நபர் வீட்டை வாங்க வந்த குணசேகரன். குண்டான உடலமைப்பு, பட்டு சட்டை, 3 விரல்களில் பெரிய இரத்தின கருக்கள் பதித்த மோதிரங்கள் மற்றும் அவரது உதவியாளர் கையில் ஏந்தியிருந்த தடிமண்ணான தோல்பை. அவரது தோற்றம் ஒரு தொழிலதிபர் போலன்றி நில மாஃபியா அல்லது கந்து வட்டிக்காரன் போல இருந்தது. காலை வணக்கம் திரு விக்னேஷ். வாவ், வீடு உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று திரு ரமேஷ் ஜாலியாக சொன்னார். காலை வணக்கம் திரு ரமேஷ். குணசேகரன் அவர்களே, உள்ளே வாருங்கள், அமருங்கள் என்று விக்னேஷ் போலியான உபசரிப்புடன் வரவேற்றான். அவர்கள் வரவேற்பறையில் அமர்ந்தனர். திவ்யாவுக்கு தெரியும், இப்போது தான் பானங்கள் அடங்கிய தட்டுடன் வெளியே செல்ல வேண்டும். இது அவளது முதல் தேர்வு. அவள் எதையும் அறியாதவளாக, ஆபத்தில்லாதவளாக காட்டிக்கொள்ள வேண்டும். திவ்யா சமையலறையிலிருந்து டீ கோப்பைகள் மற்றும் பலகார தட்டுடன் வெளியே வந்தாள். தலைகுனிந்து நடந்தாள். களைப்பாகவும் தன்னம்பிக்கையற்றவளாகவும் தோன்றுவதற்காக தோள்களை சற்று வளைத்து கொண்டாள். வணக்கம் ஐயா, டீ அருந்துங்கள் என்று திவ்யா மெதுவாக கூறி கோப்பைகளை மேஜை மீது வைத்தாள். குணசேகரன் திவ்யாவை மேலிருந்து கீழ் வரை இலக்காரமாக பார்த்துவிட்டு விக்னேஷிடம் திரும்பினார். இவள் உங்கள் வேலைக்காரியா தம்பி? திவ்யாவின் இதயம் துடித்தது. ஆனால் அவள் தன் முகபாவனையை இயல்பாக வைத்து கொண்டாள். விக்னேஷ் போலி சிரிப்புடன், அட இல்லை குணசேகரன் அவர்களே, இவள் என் மனைவி திவ்யா. ஓ அப்படியா என்று குணசேகரன் சத்தமாக சிரித்தார். அவரது சிரிப்பொலி அறை முழுவதும் நிரம்பியது. மன்னிக்கவும், நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி என்று நினைத்து விட்டேன். ஏனெனில் இவ்வளவு ஆடம்பரமான வீட்டிற்கு இவரது தோற்றம் மிகவும் எளிமையாக இருக்கிறது. உங்களைப் போல் கம்பீரமாக இல்லையே. லட்சுமி அத்தையும் சேர்ந்து சிரித்தார். அவரது சிரிப்பொலி இதயத்தை குத்துவது போல் கூர்மையாக இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள் குணசேகரன் அவர்களே, என் மருமகள் அப்படிப்பட்டவள் தான். மேக்கப் செய்து கொள்ள பிடிக்காது. அதனால்தான் அடிக்கடி வேலைக்காரி என்று நினைத்து விடுகிறார்கள். திவ்யா ஒரு கசப்பான புன்னகையுடன் மரியாதையாக தலையசைத்தாள். பானங்களை அருந்துங்கள் ஐயா என்று கூறிவிட்டு உடனடியாக சமையலறைக்கு திரும்பினாள். சமையலறை சுவருக்கு பின்னால் சென்றதும் திவ்யா தளர்ந்து சாய்ந்தாள். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவளது கைகள் நடுங்கின. அந்த அவமானம் மிகவும் வெளிப்படையாக இருந்தது. ஒரு அந்நியருக்கு முன்னால் தன் அருவருப்பை மறைக்க கூட அவர்கள் முயலவில்லை. பொறுத்திருங்கள், திவ்யா மனதிற்குள் நினைத்தாள். இந்த வீட்டின் உண்மையான உரிமையாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும் வரை காத்திருங்கள். சமையலறையிலிருந்து திவ்யா மீண்டும் ஒட்டு கேட்டாள். உரையாடல் தீவிரமடைந்தது. சரி, திரு விக்னேஷ் திரு ரமேஷிடம் நாம் பேசியபடி குணசேகரின் குரல் கனமாக கேட்டது. எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது. நிலம் விசாலமானது, கட்டிடம் உறுதியானது, வடிவம் கொஞ்சம் பழசானாலும் நான் 15 கோடி தருகிறேன். ரொக்க பணமாக தவணை முறையில் தருகிறேன். இன்று நான் 20% முன்பணம் தருகிறேன். மீதி பணத்தை நாளை பத்திரம் என் கைக்கு வந்ததும் தருகிறேன். திவ்யா தன் வாயை மூடிக்கொண்டாள். 15 கோடி. இந்த வீட்டின் மதிப்பு கடந்த ஆண்டு வங்கியால் 25 கோடி என மதிப்பிடப்பட்டது. விரைவாக பணம் பெற வேண்டும் என்பதற்காக விக்னேஷ் இதை அடிமாட்டு விலைக்கு விற்கிறான். அவளது கணவனின் முட்டாள்தனத்திற்கு எல்லையே இல்லை. என்ன, 15 கோடியா? விக்னேஷ் சற்று தயங்குவது போல் கேட்டது. அது மிகவும் குறைவு என்பதை அவன் உணர்ந்திருக்கலாம். அது நல்ல விலை திரு விக்னேஷ் என்று திரு ரமேஷ் குறுக்கிட்டார். சந்தை நிலவரம் மந்தமாக இருக்கிறது. தவிர உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. குணசேகரன் அவர்கள் மட்டுமே உடனடியாக ரொக்கம் கொடுக்க துணிந்தவர். ஆமாம் என்று லட்சுமி அத்தையும் அவசரப்பட்டார். ஒப்புக்கொள் விக்னேஷ், 15 கோடி என்பது மிகப்பெரிய தொகை. நமது திட்டம் நிறைவேறுவதற்கு இதுவே போதுமானது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு விக்னேஷின் குரல் உறுதியாகவும் பேராசை நிறைந்ததாகவும் கேட்டது. சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். 15 கோடி சட்டவிரோத வியாபாரம் முடிந்தது. பையின் ஜிப் திறக்கப்படும் சத்தத்தை திவ்யா கேட்டாள். மேஜை மீது பணக்கட்டுகள் வைக்கப்படும் சத்தம் கேட்டது. அவர்களின் திட்டம் தடங்கலின்றி சென்றது. மிகவும் தடையின்றி சென்றது. வரவேற்பறையின் சூழல் பெரும் மகிழ்ச்சியாக மாறியது.
குணசேகரன் கொண்டு வந்த முன்பண கட்டுகளை பார்த்து அந்த பேராசை பிடித்த முகங்கள் எப்படி இருக்கும் என்பதை திவ்யாவால் கற்பனை செய்ய முடிந்தது. கணக்கு சரியாக இருந்தால் 15 கோடியில் 20% என்பது 3 கோடி ஆகும். ஆனால் வழக்கமாக அட்வான்ஸாக கொண்டு வரப்படும் ரொக்கம் அடையாளத்திற்காக சிறிய தொகையாகவே இருக்கும். மீதி தொகை வங்கி பரிமாற்றம் செய்யப்படும். என் நம்பிக்கையை காட்ட இதோ 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் திரு விக்னேஷ் என்றார் குணசேகரன். மீதி 2.5 கோடி ரூபாயை இப்போதே உங்கள் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்கிறேன். உங்கள் வங்கி கணக்கு நம்பரை தாருங்கள். நிச்சயமாக குணசேகரன் அவர்களே, இதோ என் கணக்கு எண். விக்னேஷின் குரல் மகிழ்ச்சியில் நடுங்கியது. சமையலறையில் திவ்யா ஏளனமாக புன்னகைத்தாள். அந்த வங்கி கணக்கு விக்னேஷின் தனிப்பட்ட கணக்காகும். அதில் எப்போதும் பணம் குறைவாகவே இருக்கும். அந்த பணம் வந்தடைந்த கணமே விக்னேஷின் குற்றவியல் சான்று முழுமையடைந்தது. தனக்கு உரிமையில்லாத சொத்தை விற்ற பணத்தை பெறுவது இன்று காலை திரு தேவராஜன் மூலம் பவர் ஆஃப் அட்டர்னி சட்டப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டதால் அது மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடிக்கான அசைக்க முடியாத சான்றாகும். பணம் வந்துவிட்டது அல்லவா, சரிபார்த்து கொள்ளுங்கள் என்றார் குணசேகரன். வந்துவிட்டது என்று விக்னேஷ் கத்தினான். லட்சுமி அத்தையின் சிறிய கைத்தட்டல் சத்தத்தை திவ்யா கேட்டாள். சரி, இப்போது அசல் பத்திரம் எங்கே? நோட்டரி முன் செல்வதற்கு முன் நான் அதை பார்க்க வேண்டும். நாளை விற்பனை பத்திரத்தை தயார் செய்கிறேன் என்று குணசேகரன் கேட்டார். திவ்யா மூச்சை அடக்கினாள். இது மிகவும் முக்கியமான தருணம். இருக்கிறது ஐயா, இதோ என் வேலை அறையில் இருந்து எடுத்து வருகிறேன் என்று விக்னேஷ் பதிலளித்தான். விக்னேஷின் அடிகள் படிக்கட்டில் அரை ஓட்டமாக மேலே சென்று சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் கீழே இறங்கும் சத்தம் கேட்டது. இதோ ஐயா, திவ்யா பெயரில் இருக்கும் அசல் சொத்து பத்திரம். இது என் மனைவி முத்திரை தாளில் கையெழுத்திட்ட முழு பவர் ஆஃப் அட்டர்னி ஆவணம். சட்டப்படி செல்லுபடி ஆகும். காகிதங்கள் திருப்பப்படும் சத்தம் கேட்டது. அந்த பத்திரம் அசல் என்பது திவ்யாவுக்கு தெரியும். பிரதான பீரோவிலிருந்து அதன் சாவியை திருட்டுத்தனமாக நகல் எடுத்து விக்னேஷ் அதை திருடியிருந்தான். சரி, ஆவணங்கள் முழுமையாக உள்ளன. பவர் ஆஃப் அட்டர்னியும் செல்லுபடியாகும் போல தெரிகிறது என்று குணசேகரன் முணுமுணுத்தார். நாளை காலை 9 மணிக்கு என் கூட்டாளி நோட்டரி அலுவலகத்தில் சந்தித்து ஆவணங்களில் கையெழுத்திட்டு பத்திரத்தை கையளிப்போம். பத்திரம் கைமாறியதும் மீதி தொகையை அனுப்புகிறேன். சரி குணசேகரன் அவர்களே, எல்லாம் தயார் என்று விக்னேஷ் பதிலளித்தான். ஓ ஆமாம், இன்னொன்று என்று குணசேகரன் தன் குரலை தாழ்த்தி கூறினார். நாளை மதியத்திற்குள் இந்த வீடு காலியாக வேண்டும். நாளை மறுநாள் நான் உடனடியாக புதுப்பிக்க விரும்புகிறேன். பழைய குடியிருப்பாளர்கள் யாரும் அங்கே இருக்கக்கூடாது. கவலைப்படாதீர்கள் ஐயா என்று லட்சுமி அத்தை வேகமாக பதிலளித்தார். நாளை அதிகாலையிலேயே இந்த வீடு சுத்தமாகிவிடும். மனைவி, அதாவது அங்கிருப்பவர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நான் கிளம்புகிறேன். விருந்தினர்கள் சென்ற பிறகு வரவேற்பறையில் மகிழ்ச்சி விடித்தது. விக்னேஷ் கத்துவதையும் லட்சுமி அத்தை உறக்க சிரிப்பதையும் திவ்யா கேட்டாள். நம் கையில் 3 கோடி விக்னேஷ், 3 கோடி என்று லட்சுமி அத்தை கூச்சலிட்டார். வா கொண்டாடுவோம். ஓட்டலில் மதிய உணவு சாப்பிடுவோம். ரம்யாவையும் கூப்பிட்டுக்கொள். கண்டிப்பாக அம்மா. நான் இப்போதே ரம்யாவிற்கு ஃபோன் செய்கிறேன். அவளை அலுவலகத்தில் போய் அழைத்து கொள்வோம். சமையலறையை நோக்கி அடிகள் வந்தன. திவ்யா பாத்திரங்களை வரிசையாக கழுவுவது போல் நடித்தாள். சமையலறை வாசலில் விக்னேஷ் தோன்றினான். அவனது முகம் பிரகாசமாக இருந்தது. பணத்தை பார்த்ததால் அவனது கண்கள் மின்னின. திவ்யா, நானும் அம்மாவும் கொஞ்ச நேரம் வெளியே போகிறோம். நண்பருடன் ஒரு தொழில் விஷயம் இருக்கிறது என்று விக்னேஷ் போய் சொன்னான். நீ வீட்டிலேயே இரு. வீட்டை பார்த்துக்கொள். வரவேற்பறையை சுத்தம் செய்ய மறந்து விடாதே. சரி மாமா. மதிய உணவுக்கு என்ன செய்வது என்று திவ்யா ஒன்றும் தெரியாத போல் கேட்டாள். எங்களுக்கு சமைக்க வேண்டாம், நாங்கள் வெளியே சாப்பிடுகிறோம். நீ ஏதாச்சும் உள்ளதை சாப்பிடு என்று விக்னேஷ் அலட்சியமாக பதிலளித்து விட்டு திரும்பினான். சில நிமிடங்களுக்கு பிறகு விக்னேஷின் காரின் என்ஜின் சத்தம் கேட்டது. கார் வெளியேறியதும் வீடு மீண்டும் அமைதியானது. திவ்யா பாத்திரம் கழுவும் ஸ்பாஞ்சை கீழே வைத்தாள். தலை குனிந்திருந்த அவளது முகம் இப்போது நிமிர்ந்தது. அவளது கண்கள் விக்னேஷின் வேலை அறை கதவை கூர்மையாக பார்த்தன. போய் உங்கள் போலி வெற்றியை கொண்டாடுங்கள் என்று திவ்யா முணுமுணுத்தாள். இப்போதைய நாட்டத்தின் முறை. நாளை நோட்டரியிடம் எடுத்து செல்வதற்கு முன் விக்னேஷ் அந்த பத்திரத்தை பாதுகாப்பான இடத்தில் மீண்டும் வைப்பான் என்பது திவ்யாவுக்கு தெரியும். அது எந்த இடம் என்பதும் திவ்யாவுக்கு துல்லியமாக தெரியும். மேல் அறையில் உள்ள பீரோவில் மீண்டும் வைக்க விக்னேஷுக்கு சோம்பல். அவனது வேலை அறையில் உள்ள சிறிய பீரோவில் தான் வைத்திருப்பான். முதல் மாடியில் உள்ள விக்னேஷின் வேலை அறையை நோக்கி
திவ்யா வேகமாக நடந்தாள். அந்த அறையில் சிகரெட் மற்றும் ஆடை வாசனை வீசியது. அறையின் மூலையில் ஒரு நவீன ஓவியத்தின் பின்னே ஒரு சிறிய இரும்பு பீரோ இருந்தது. அதன் பாஸ்வேர்டு திவ்யாவுக்கு தெரியும். விக்னேஷ் அவளுக்கு சொன்னதால் அல்ல. 6 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் பணம் குறைகிறது என்று சந்தேகப்பட்ட போது புத்தக அலமாரியில் திவ்யா சிறிய ரகசிய கேமராவை பொருத்தியிருந்தாள். அவள் விக்னேஷ் அந்த பீரோவை திறப்பதை பார்த்திருக்கிறாள். அதன் பாஸ்வேர்டு 6969. அவளது கணவனின் புத்திக்கு ஏற்ற அருவருப்பான எண். திவ்யா அந்த எண்களை திருப்பினாள். பீரோவின் கதவு திறந்தது. உள்ளே சொத்து நில வாரியத்தின் முத்திரை பதித்த தடிமனான பச்சை நிற ஃபைல் கிடந்தது. இந்த வீட்டின் அசல் பத்திரம். அவளது தந்தையின் மிகவும் மதிப்பிட முடியாத பரம்பரை சொத்து. திவ்யா அந்த ஃபைலை எடுத்தாள். அவளது கரங்கள் அதன் தோள்பட்டையை தடவின. என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. உங்கள் நம்பிக்கையை காப்பதில் சிறிது தவறிவிட்டேன். ஆனால் அதை மீண்டும் மீட்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். திவ்யா அந்த பத்திரத்தை விக்னேஷின் மேஜைக்கு கொண்டு வந்தாள். அங்கே உயர்தர ஸ்கேனர் மற்றும் லேசர் கலர் பிரிண்டர் இருந்தது. விக்னேஷின் அலுவலக தேவைகளுக்காக திவ்யா வாங்கி தந்தது. ஆனால் அவன் அதை பயன்படுத்தியதே இல்லை. திவ்யா கம்ப்யூட்டரை இயக்கினாள். அசல் பத்திரத்தின் ஒவ்வொரு பத்தகத்தையும் மிக உயர்ந்த தரத்தில் ஸ்கேன் செய்தாள். பின்னர் அசல் ஆவண காகிதத்தை போன்ற தடிமண்ணான காகிதத்தில் அச்சிட்டாள். அவளது டிசைன் திட்டத்திற்காக டிராயரில் சேர்த்து வைத்திருந்த காகிதம். இந்த செயல்முறைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிடித்தது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் துல்லியத்துடன் திவ்யா வேலை செய்தாள். நிறம் சரியாக இருப்பதை உறுதி செய்தாள். முத்திரையின் ஈரம் தெரிய மெழுகு தேய்த்து மெருகூட்டினாள். மடிப்புகளையும் அப்படியே செய்தாள். வேலை முடிந்ததும் மேஜை விளக்கின் கீழ் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தாள். இடதுபுறம் அசல், வலதுபுறம் திவ்யா உருவாக்கிய போலி. நிபுணர்கள் தொட்டு பார்த்தாலோ அல்லது புறஊதா கதிர்கள் மூலம் வரிசை எண்களை சரிபார்த்தாலோ தவிர வெறும் கண்ணால் வேறுபடுத்தி பார்ப்பது சாத்தியமற்றது. பதற்றத்திலோ அல்லது மகிழ்ச்சியிலோ விக்னேஷ் அவ்வளவு விரிவாக சரிபார்க்க மாட்டான். போலி பத்திரத்தை அசல் பச்சை நிற ஃபைலுக்குள் திவ்யா வைத்தாள். பின்னர் அந்த ஃபைலை மீண்டும் விக்னேஷின் பீரோவுக்குள் வைத்து இறுக்கமாக பூட்டினாள். அசல் பத்திரத்தை நீர்புகா பிளாஸ்டிக் பைக்குள் வைத்தாள். பின்பு வீட்டின் பின்புறம் இருக்கும் துணி துவைக்கும் இயந்திரத்தின் உரைக்கு பின்னால் மறைத்து வைத்தாள். விக்னேஷோ லட்சுமி அத்தையோ அல்லது ரம்யாவோ தங்கள் வாழ்நாளில் தொடவே முடியாத இடம். முடிந்தது என்று திவ்யா முணுமுணுத்தாள். இப்போது விக்னேஷ் கையில் ஒரு டைம் பாம் இருக்கிறது. நாளை அவன் அந்த ஆவணத்தை நோட்டரியிடமும் வாங்குபவரிடமும் கொடுக்கும்போது அது வெறும் குப்பை தாளாக இருக்கும். அந்த மோசடி வெளிப்படும் போது திவ்யா பாதுகாப்பான இடத்தில் நின்று அவர்களின் அழிவை பார்ப்பாள். திவ்யா கம்ப்யூட்டரை அணைத்த கணத்தில் அவளது போன் அதிர்ந்தது. வழக்கறிஞர் திரு தேவராஜனிடமிருந்து செய்தி. பவர் ஆஃப் அட்டர்னி ரத்து செய்யப்பட்ட சான்றிதழ் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டது. காலை 11 மணிக்கு மேல் விக்னேஷ் செய்யும் எந்த ஒரு பரிவர்த்தனையும் சட்டவிரோதமானது மற்றும் செல்லாது. நாளை காலைக்காக காவல்துறையை ஆயத்தப்படுத்தி விட்டேன். தயாராக இரு. திவ்யா சுருக்கமாக பதிலளித்தாள். அசல் பத்திரத்தை பாதுகாத்து விட்டேன். இப்போது பீரோவில் இருப்பது போலி. திரு தேவராஜன் பெருவிரல் குறியீட்டுடன் பதிலளித்தார். அருமை. நீ உன் தந்தையின் உண்மையான மகள். திவ்யா தன் கணவனின் மென்மையான நாற்காலியில் அமர்ந்தாள். ஜன்னலை நோக்கி நாற்காலியை திருப்பினாள். விரைவில் சூரியன் மறையும். நாளை சூரியன் உதிக்கும் போது சிவப்பு விடியல் அந்த துரோகிகளை சுட்டரிக்கும். இரவு 7 மணிக்கு விக்னேஷின் கார் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தது. இம்முறை ரம்யாவும் காரில் இருந்து இறங்கினாள். அந்த இளம்பெண் சிறிய இளஞ்சிவப்பு நிற பெட்டியை கொண்டு வந்தாள். மாலை வணக்கம் திவ்யா என்று ரம்யா வரவேற்பறைக்குள் நுழைந்ததும் அதிகப்படியான மகிழ்ச்சியோடு வாழ்த்தினாள். உடனே தன் உடலை சோபாவில் சாய்த்து கொண்டாள். அது தன் சொந்த வீடு போல. அடடா, நாள் முழுவதும் பாஸ் விக்னேஷ் மற்றும் அத்தையுடன் ஷாப்பிங் செய்தது ரொம்ப களைப்பாக இருக்கிறது. விக்னேஷும் லட்சுமி அத்தையும் விலை உயர்ந்த பிராண்டட் பைகளுடன் உள்ளே நுழைந்தனர். குணசேகரிடம் வாங்கிய முன்பணத்தை வைத்து அவர்கள் ஜாலியாக செலவழித்திருந்தனர். திவ்யா, இந்த உடைமைகளை மேலேயுள்ள அறைக்கு கொண்டு போ. பிரதான அறைக்கு வேண்டாம். விருந்தினர் அறையில் வை. ரம்யா இன்று இரவு இங்கு தங்கப் போகிறாள் என்று விக்னேஷ் எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி உத்தரவிட்டான். திவ்யா அந்த ஃபைல்களை பார்த்தாள். அந்த பணம் அவளது வீட்டை விற்ற பணம். அவளது இரத்தம் கொதித்தது. ஆனால் அவள் தலையசைத்தாள். சரி மாமா. ஆமாம் திவ்யா, எங்களுக்கு இரவு உணவு வேண்டும் என்று லட்சுமி அத்தை தன் காலணிகளை அலட்சியமாக கலற்றியபடியே சொன்னார். நாங்கள் வெளியே சாப்பிட்டோம். ஆனால் ரம்யா நீ சமைத்த வீட்டு உணவை சாப்பிட ஆசைப்படுகிறாள்.
ஸ்பெஷல் ஸ்ப்ரைட் ரைஸ் அல்லது ஏதாவது செய். சீக்கிரம், எங்களுக்கு மீண்டும் பசிக்கிறது. இது அவமானத்தின் உச்சகட்டம். நாளை வீட்டை விட்டு துரத்த போகும் கள்ள காதலிக்காக வீட்டின் உரிமையாளரை சமைக்க சொல்கிறார்கள். சரி அத்தை, சூப்பிற்கான பொருட்களை ஆயத்தப்படுத்தி விட்டேன் என்று திவ்யா பதிலளித்தாள். திவ்யா சமையலறைக்கு சென்றாள். அங்கே மசாலா பொருட்கள் இருக்கும் மேஜை டிராயரை திறந்தாள். தெளிவான திரவம் கொண்ட ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தாள். அது ஆபத்தான நஞ்சோ அல்ல. திவ்யா முட்டாள் அல்ல. கொலைகாரியாக மாற அவள் விரும்பவில்லை. அது அவளது தந்தை இறந்த பிறகு அவளுக்கு ஏற்பட்ட கடுமையான தூக்கமின்மைக்காக மனநல மருத்துவர் பரிந்துரைத்த சக்தி வாய்ந்த மருந்து. அந்த திரவத்தை சூப் பாத்திரத்தில் ஊற்றினார். அது 3 யானைகளை கூட காலை வரை தூங்க வைக்கும் அல்லது தலைகணத்துடன் குழப்பமாக எழ வைக்கும். இரவு உணவு திவ்யாவுக்கு நரகமாக இருந்தது. அவள் மேஜையில் அமர அனுமதிக்கப்படவில்லை. அவர்களின் கிளாஸ் காலியாகும் போது தண்ணீர் ஊற்றுவதற்காக சமையலறை ஓரத்தில் நின்றாள். திவ்யாவின் சமையல் பரவாயில்லை என்று ரம்யா கரியை மென்றபடியே கருத்து தெரிவித்தாள். பாவம், நாளை முதல் அவளால் இந்த ஆடம்பர சமையலறையில் சமைக்க முடியாது. விக்னேஷ் சிரித்து கொண்டே சூப்பை கரண்டியால் எடுத்தான். கவலைப்படாதே செல்லமே, புதிய வீட்டில் ஒரு தொழில்முறை சமையல்காரரை நியமிப்போம். நீ சமைக்க வேண்டாம். சமையலறை கத்தியை பிடிக்க உன் கைகள் மிகவும் மென்மையானவை. லட்சுமி அத்தை திவ்யாவை இலக்கரமாக பார்த்தார். கேட்டாயா திவ்யா, மனைவியை ராணியாக நடத்த வேண்டும், வேலைக்காரியாக அல்ல. நீ கொஞ்சம் அழகாக அலங்கரித்து புருஷனை திருப்பதி படித்திருந்தால் உன் நிலைமை இவ்வளவு கொடூரமாக இருந்திருக்காது. திவ்யா தலையை குனிந்து தன் புன்னகையை மறைத்தாள். நன்றாக சாப்பிடுங்கள் என்று மனதிற்குள் நினைத்தாள். இந்த வீட்டில் உங்கள் கடைசி உணவை அனுபவியுங்கள். ஆமாம் ஆமா என்றாள் ரம்யா. மருந்தின் வீரியத்தால் அவளது கண்கள் சொக்கத் தொடங்கின. நாளை ஏஜென்ட் எத்தனை மணிக்கு வருவார்? காலை. விக்னேஷ் பெரிய கோட்டாவி விட்டான். அவனது கண்களில் நீர் வடிந்தது. விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஏன் இவ்வளவு தூக்கம் வருகிறது? மணி இப்போதானே 8 ஆகிறது. ஆமாம், அம்மைக்கும் தான். கண்கள் ரொம்ப கனமாக இருக்கிறது என்று லட்சுமி அத்தை புலம்பினார். அவரது தலை தூக்கத்தில் சாயத் தொடங்கியது. வயிறார சாப்பிட்டதாலும் ஷாப்பிங் செய்த களைப்பாலும் இருக்கும் என்று விக்னேஷ் உளரும் குரலில் சொன்னான். சரி, நாம் சீக்கிரம் தூங்குவோம். நாளைக்கு பெரிய வேலை இருக்கிறது. ஒவ்வொருவராக தள்ளாடும் அடிகளுடன் உணவு மேஜையை விட்டு நகர்ந்தனர். விக்னேஷ் ரம்யாவை தாங்கி பிடித்து விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றான். லட்சுமி அத்தை கீழ்தளத்தில் உள்ள தன் அறைக்கு சென்றார். 30 நிமிடங்களுக்குள் அந்த வீடு அமைதியானது. லட்சுமி அத்தையின் அறையில் இருந்து பலத்த குரட்டை சத்தம் மட்டுமே கேட்டது. இரவு 11 மணி. அனைத்து இலக்குகளும் செயலிழந்து விட்டன என்பதை திவ்யா உறுதி செய்தாள். அவள் லட்சுமி அத்தையின் அறையை சரிபார்த்தாள். அந்த அத்தை வாய் திறந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தார். பட்டு தலையணியில் எச்சில் வடிந்தது. பின்னர் 2ஆம் மாடிக்கு சென்று விருந்தினர் அறையை எட்டி பார்த்தாள். விக்னேஷும் ரம்யாவும் படுக்கையில் கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தனர். மருந்தின் வீரியத்தால் முழு மயக்கத்தில் இருந்தனர். அந்த காட்சியை கண்டு திவ்யா துக்கப்படவில்லை. விக்னேஷ் மீதான அவளது அன்பு முற்றிலும் செத்துவிட்டது. அதற்கு பதிலாக தூய்மையான அருவருப்பு மட்டுமே இருந்தது. திவ்யா தன் அறைக்கு திரும்பினாள். அவளது புனிதமான திருமண வாழ்க்கை தொடங்க வேண்டிய பிரதான அறை. அலமாரியில் இருந்து பெரிய பெட்டியை எடுத்தாள். இன்றிரவு பொருட்களை பேக்கிங் செய்யும் இரவு. ஆனால் அவள் துரத்தப்படுவதற்கான பேக்கிங் செய்ததல் அல்ல, மாறாக அவளது சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கை. திவ்யா தன் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைக்க தொடங்கினாள். அவளது தாய் வழியில் வந்த நகை பெட்டி, வைரங்கள், தங்க கட்டிகள் விக்னேஷின் கண்படக்கூடாது என்பதற்காக சாக்ஸ் டிராயரில் மறைத்து வைத்திருந்த இறந்து போன தன் தந்தையின் ரோலக்ஸ் மற்றும் படக் பிலிப் கடிகார சேகரிப்புகள், முக்கியமான ஆவணங்கள், கல்வி சான்றிதழ்கள், பிறப்பு சான்றிதழ், அவளது தனிப்பட்ட காரின் ஆவணங்கள், அவளது அனைத்து டிசைன்களும் வாடிக்கையாளர்களின் விவரங்களும் அடங்கிய வேலைக்கான லேப்டாப். அவள் அமைதியாகவும் திறம்படவும் வேலை செய்தாள். கண்ணீர் இல்லை, கவனம் மட்டுமே இருந்தது. பெட்டி நிறைந்ததும் நாளை எடுத்து செல்வதற்கு வசதியாக அதை பால்கனி கதவருகே வைத்தாள். பின்னர் திவ்யா நடுவே இருக்கும் அறைக்கு சென்றாள். தன் சிறுவயது வீட்டை சுற்றி பார்த்தாள். வரவேற்பறையில் பிரம்மாண்டமாக தொங்கவிடப்பட்டிருந்த திருமண புகைப்படத்தை கீழே இறக்கினாள். அவள் அதை உடைக்கவில்லை. தரையில் தலைகீழாக சாய்த்து வைத்தாள். இந்த திருமண வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதன் அடையாளம் அது. பின்னர் டிராயரில் இருந்து சிவப்பு நிற மார்க்கர் பேனாவை எடுத்தாள். நடைபாதையில் இருந்த பெரிய கண்ணாடியில் ஒரு சிறிய வாக்கியத்தை எழுதினாள். ஆச்சரியங்களை அனுபவியுங்கள்,
சிவப்பு நிறத்தில் பளிச்சிட்ட அந்த எழுத்துக்கள் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் பயங்கரமாக காட்சியளித்தன. 24 மணி நேரத்திற்கு முன்பு அவர்களின் துரோகத்தை ஒட்டு கேட்ட அதே சோபாவுக்கு திவ்யா மீண்டும் வந்து அமர்ந்தாள். சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 2. விடியலுக்கு இன்னும் 4 மணி நேரங்கள். விருந்தினர்களின் வருகைக்கு இன்னும் 5 மணி நேரங்கள். உண்மையில் திவ்யா தூங்கவில்லை. அவள் கெட்டியான கருப்பு காப்பியை தயாரித்து சோபாவில் சம்மணமிட்டு அமர்ந்து காத்திருந்தாள். தன் குகையை காக்கும் பெண் சிங்கத்தை போல அவள் இருந்தாள். அந்த நரிகள் விழித்தெழுந்து தன்னிடம் சிக்குவதற்காக காத்திருந்தாள். அவளது மனம் நாளைய திட்டத்தை பற்றி யோசித்தது. வழக்கறிஞர் திரு தேவராஜன் காவல்துறையுடன் வருவார். வாங்குபவரான குணசேகரன் தன் உரிமையை கேட்க வருவார். விக்னேஷ் நடுவில் நசுக்கப்படுவான். திவ்யா ஒரு சிறப்பு பார்வையாளராக இருப்பாள். இனிய கனவுகளுடன் விழித்தெழு என் கணவனே என்று இருளை பார்த்து திவ்யா முணுமுணுத்தாள். ஏனெனில் நாளைய நிஜம் உன்னை நெறித்து கொள்ளும். வெளியே இரவு காற்று பலமாக வீசி தோட்டத்து மரங்களை ஆட்டியது. இருண்ட வானம் மெதுவாக அடர் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. சிவப்பு விடியல் எழ ஆயத்தமானது. காலை நேரம். வானம் இன்னும் இருண்டு இருந்தது. நேற்றைய மழையின் எச்சமாக மெல்லிய மூடுபனி சூழ்ந்திருந்தது. அந்த ஆடம்பர வீட்டின் முன் மண்டபத்தில் திவ்யா தன் சாய்வு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் அருகே குளிர்ந்து போன கருப்பு காஃபி கப் இருந்தது. அவள் குளித்து தயாராகி இருந்தாள். இனி பழைய நைட்டியோ மேக்கப் இல்லாத எண்ணெய் முகமோ இல்லை. இன்று அவள் உள்ளூர் ஆடை வடிவமைப்பாளரால் தைக்கப்பட்ட கம்பீரமான வெளிர் பச்சை பிளேசர், நவீன பேண்ட் மற்றும் கருப்பு நிற ஹை ஹீல்ஸ் காலணிகளை அணிந்திருந்தாள். எப்போதும் சாதாரணமாக கொண்டை போட்டிருக்கும் அவளது கூந்தல் இப்போது நேர்த்தியாக உலர்த்தப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தது. அவளது முகத்தில் எளிமையான ஆனால் கூர்மையான மேக்கப் இருந்தது. கூர்மையான புருவங்கள் மற்றும் அடர் சிவப்பு உதட்டு சாயம் அவளுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை அளித்தன. அவள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியைப் போல காட்சியளித்தாளே தவிர கணவனால் துரத்தப்பட போகும் இல்லத்தரசி போல அல்ல. வீடு இன்னமும் அமைதியாகவே இருந்தது. நேற்றிரவு சூப்பில் கலந்த மருந்து மிக சிறப்பாக வேலை செய்திருந்தது. விக்னேஷ், லட்சுமி அத்தை மற்றும் ரம்யா ஆகியோர் இன்னமும் கனவுகளற்ற ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். திவ்யா மீதி காப்பியை பருகினாள். கசப்பாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக அவள் விழுங்கிய நிஜத்தை போல. தன் போனை எடுத்தாள். அதிகாலை 4:30 மணிக்கு வழக்கறிஞர் திரு தேவராஜனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. கைது செய்யும் குழு தயார். நாங்கள் 8:30 மணிக்கு கிளம்புவோம். இலக்குகள் இடத்திலேயே இருப்பதை உறுதி செய். நாங்கள் வரும் முன் அவர்களை வெளியேற விடாதே. திவ்யா சுருக்கமாக பதிலளித்தாள். அவர்கள் உள்ளேயே பூட்டப்பட்டுள்ளனர். மேடை தயார். திவ்யா எழுந்தாள். பளிங்கு தரையில் அவளது காலணிகளின் சத்தம் உறுதியாக எதிரொலித்தது. அவள் முன்வாயிலுக்கு சென்று பூட்டை திறந்து கதவை லேசாக திறந்து வைத்தாள். பின்னர் வரப்போகும் எவரும் எளிதாக உள்ளே வர வழியமைத்தாள். நாடகம் தொடங்கும் போது எந்த தடங்களும் இருப்பதை அவள் விரும்பவில்லை. அவள் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தாள். நேற்றிரவு தன் கணவனின் முன்கூட்டிய கொண்டாட்டத்திற்கு சாட்சியாக இருந்த வரவேற்பறையை கடந்து சென்றாள். காலி பாட்டில்கள், அழுக்கு கோப்பைகள், பலகார நொறுக்குகள் இன்னமும் சிதறி கிடந்தன. திவ்யா அவற்றை சுத்தம் செய்யவில்லை. அந்த அசிங்கத்தை அப்படியே விட்டாள். அவர்களின் அருவருப்பான நடத்தைக்கு அவை சான்றாக இருக்கட்டும். திவ்யா சமையலறைக்கு சென்றாள். வழக்கமாக இந்த நேரத்தில் அவள் காய்கறி நறுக்கி தண்ணீர் கொதிக்க வைத்து விக்னேஷுக்கும் அவனது தாய்க்கும் ராஜ விருந்து சமைப்பதில் பிஸியாக இருப்பாள். ஆனால் இன்று காலை அடுப்பு குளிராகவே இருந்தது. பாத்திரங்கள் ஒழுங்காக தொங்கின. ஃப்ரைட் ரைஸ் அல்லது சூடான காஃபியின் நறுமணம் எதுவும் இல்லை. திவ்யா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டில் குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு சமையலறை நாற்காலியில் அமர்ந்தாள். விரைவில் அலறலாக மாறப்போகும் முதல் விழிப்புணர்வின் சத்தத்திற்காக காத்திருந்தாள். காலை 7:15 மணிக்கு 2ஆம் மாடியில் இருந்து பலத்த வீழ்ச்சி சத்தமும் அதைத் தொடர்ந்து வலியின் முனகலும் கேட்டது. சம்மட்டியால் தலையில் அடித்தது போன்ற கடுமையான தலைவலியுடன் விக்னேஷ் விழித்தான். அவனது வாய் வறண்டிருந்தது. கண்கள் எரிந்தன. படுக்கையிலிருந்து எழ முயன்றான். ஆனால் அவனது சமநிலை தவறியது. போர்வையில் தடுமாறி பக்கத்து மேஜை மீது விழுந்தான். ஐயோ எளவு என்று விக்னேஷ் தன் தலையை பிடித்தபடி திட்டினான். அவன் அருகே ரம்யா நெளிந்து மெதுவாக முணங்கினாள். மாமா, மணி என்னாச்சு
என் தலை பயங்கரமாக வலிக்குது. ஏதோ குடிச்சு போதையான மாதிரி இருக்கு. ஆனால் நேற்று ராத்திரி நாம் மது எதுவும் குடிக்கலையே. விக்னேஷ் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். அவனது கண்கள் விரிந்தன. ஏ, மணி 7 ஆச்சு. தொலைஞ்சோம். திரு ரமேஷும் குணசேகரனும் நோட்டரி ஆஃபீஸ் போக 8:30 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்களே, ஏன் அலாரம் அடிக்கலை? பதற்றம் உடனடியாக தொற்றிக் கொண்டது. விக்னேஷ் ரம்யாவின் உடலை உலுக்கினான். எழுந்திரு ரம்யா, நமக்கு நேரமாச்சு, குளிச்சு ஆயத்தமாகணும். விக்னேஷ் விருந்தினர் அறையிலிருந்து வெளியே ஓடினான். தள்ளாடியபடியே வெளியிலிருந்த குளியல் அறையை நோக்கி சென்றான். படிக்கட்டை நோக்கிய நடைபாதையை கடக்கும்போது அவனது அடிகள் திடீரென நின்றன. சுவரில் இருந்த பெரிய கண்ணாடியை பார்த்து அவனது கண்கள் நிலைத்து நின்றன. கண்ணாடியின் மேற்பரப்பில் இரத்த சிவப்பு நிற மார்க்கரால் அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. ஆச்சரியங்களை அனுபவியுங்கள். அந்த எழுத்துக்கள் கரடு முரடாகவும் இரத்தம் போல கீழே வழிந்தும் காணப்பட்டன. என்னடா இது என்று விக்னேஷ் முணுமுணுத்தான். அவனது உடல் சிலிர்த்தது. லட்சுமி அத்தை கலைந்த முடியுடனும் வீங்கிய முகத்துடனும் கீழறையில் இருந்து வெளியே வந்தார். அவரும் தன் பாரமான தலையை பிடித்து கொண்டிருந்தார். விக்னேஷ், ஏன் கத்துற? என் தலை பயங்கரமாக வலிக்குது. விக்னேஷ் கண்ணாடியை சுட்டி காட்டினான். அங்கே பாருங்க அம்மா. லட்சுமி அத்தை கண்களை சுருக்கி பார்த்துவிட்டு சீறினார். ஹா, பைத்தியக்கார பொண்ணு. கண்டிப்பாக இது திவ்யாவோட வேலை தான். நம்மை பயமுறுத்த பார்க்குறா. சி, எவ்வளவு மலிவான தந்திரம். ரம்யா கசங்கிய முகத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஐயோ, பார்க்கவே பயமாக இருக்கு. மாமா, உங்கள் பொண்டாட்டிக்கு உண்மையிலேயே மனநிலை சரியில்லையா? ஒருவேளை அவள் நம்மளை கொண்டுடுவாளோ? லூசு மாதிரி பேசாதே என்று விக்னேஷ் குறுக்கிட்டான். மனதிற்குள் பயம் இருந்தாலும் கோபத்தால் அதை மறைக்க முயன்றான். அவள் கவனத்தை ஈர்க்க பார்க்குறார். தான் தோத்துட்டோம்னு தெரிஞ்சு மனநல நாடகம் ஆடுறார். விடு, அப்புறமா இந்த எழுத்தை மனநல மருத்துவமனை ஆட்களிடம் காட்டி அவளுக்கு பைத்தியம்னு நிரூபிக்க கூடுதல் சான்றாக பயன்படுத்திக்கலாம். ஆமாம், அதுவும் சரிதான் என்றார் லட்சுமி அத்தை. திவ்யா, திவ்யா எங்கே இருக்கடி என்று லட்சுமி அத்தை கத்தி கூப்பிட்டார். எந்த பதிலும் இல்லை. வீடு அமைதியாக இருந்தது. திவ்யா காப்பி கொண்டு வா, என் தலை வலிக்குது என்று லட்சுமி அத்தை மீண்டும் உரக்க கத்தினார். இன்னமும் அமைதி. துரோக பொண்டாட்டி, இருடி உனக்கு இருக்கு என்று லட்சுமி அத்தை சமையலறையை நோக்கி நடந்தபடியே முணுமுணுத்தார். ஆனால் சமையலறையை அடைந்ததும் அவர் உறைந்து போனார். சமையலறை சுத்தமாக இருந்தது. உணவேதும் இல்லை. அடுப்பு அணைக்கப்பட்டிருந்தது. பைத்தியக்காரி என்று லட்சுமி அத்தை முணுமுணுத்தார். கடைசி நாளில் வேலை நிறுத்தம் செய்கிறார். விக்னேஷ், உன் பொண்டாட்டி எதுவும் சமைக்கலை. நாம் காலையில் என்ன சாப்பிட்றது? விக்னேஷ் சட்டையின் பட்டன்களை அவசரமாக போட்டபடியே படிக்கட்டில் இறங்கி வந்தான். காலை உணவு சாப்பிட நேரமில்லை அம்மா. நாம் இப்போ திவ்யாவின் பொருட்களை பேக் பண்ணணும். குணசேகரன் மதியம் 12 மணிக்கு வீடு காலியாகணும்னு சொல்லியிருக்காரு. நாம் நோட்டரி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அவளோட பொருட்களை அப்புறப்படுத்தணும். சரி வா, ரம்யா அம்மாவுக்கு உதவி செய் என்று விக்னேஷ் உத்தரவிட்டான். மூவரும் மருந்தின் மீதி தலைவலியோடு தங்களின் கொடூர நடவடிக்கையை தொடங்கினர். காலை 7:45 மணிக்கு விக்னேஷ், லட்சுமி அத்தை மற்றும் ரம்யா ஆகியோர் பிரதான அறையான திவ்யாவின் அறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் பெரிய கருப்பு நிற குப்பை பைகளை கொண்டு வந்திருந்தனர். அவளோட எல்லா துணிகளையும் இதில் போடுங்க என்று விக்னேஷ் உத்தரவிட்டான். அவன் திவ்யாவின் ஆடை அலைமாரியை கொடூரமாக திறந்தான். திவ்யாவின் கவுன்கள், சட்டைகள் மற்றும் உள்ளாடைகளை வெளியே இழுத்து தரையில் எறிந்தான். ரம்யா அவற்றை எடுத்து அசிங்கமாக குப்பை பையில் திணித்தாள். இவையெல்லாம் விலை உயர்ந்த துணிகள் மாமா, பாவம் என்று ரம்யா ஒரு பட்டு உடையை பிடித்தபடி கருத்து தெரிவித்தாள். இதை நான் எடுத்துக்கலாமா? உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, மீதி தூக்கி எறி. புதிய வீட்டில் அவளோட தடையும் எதுவும் நமக்கு வேண்டாம் என்று விக்னேஷ் குளிர்ந்த குரலில் பதிலளித்தான். லட்சுமி அத்தை அலங்கார மேஜையை கிளறி கொண்டிருந்தார். அவர் நகைப்பெட்டியை தேடினார். ஏய், ஏன் காலியாக இருக்கு? லட்சுமி அத்தை எல்லா டிராயரையும் இழுத்து பார்த்தார். காலியாக இருந்தது. உடைந்த சீப்பும் ரப்பர் பேண்டும் மட்டுமே இருந்தன. வைரமோ தங்கமோ திவ்யா வைத்திருந்த விலை உயர்ந்த கடிகாரங்களோ எதுவும் இல்லை. விக்னேஷ் அவளோட நகைகளை காணோம் என்று லட்சுமி அத்தை பதற்றத்துடன் கத்தினார். ஒருவேளை எடுத்துட்டு ஓடிட்டாலோ? விக்னேஷ் திரும்பினான். அவனது புருவங்கள் சுருங்கின. ஒருவேளை போட்டுக்கிட்டாலோ அல்லது பையில் வச்சிருக்காளோ? விடுங்க அம்மா, அந்த நகைகளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதிகபட்சம் சில லட்சங்கள். நமக்கு விரைவில் 15 கோடி கிடைக்க போகுது. இந்த சிறிய தொகையை பற்றி கவலைப்படாதீங்க. விக்னேஷின் தலைக்கணம் அவனது பகுத்தறிவை மறைத்தது.
உண்மையில் திவ்யாவின் தந்தை தந்த கடிகாரங்களின் மதிப்பு மட்டுமே 2 கோடியை எட்டும். ஆனால் முதலீடு பொருட்களின் மதிப்பை அறியாத விக்னேஷ் அதை மலிவாக நினைத்தான். அவனது கவனம் முழுவதும் குணசேகரன் தரப்போகும் ரொக்க பணத்தில் மட்டுமே இருந்தது. சரி, நகைகளை தேடி நேரத்தை வீணடிக்காதீங்க, இந்த அறையை காலி செய்கிறதுல கவனமாக இருங்க என்று விக்னேஷ் அதட்டினான். 30 நிமிடங்களுக்குள் அந்த அறை அலங்கோலமானது. திவ்யாவின் பொருட்கள் அடங்கிய 3 பெரிய கருப்பு பைகள் அறையின் மூலையில் குப்பை போல கிடந்தன. முடிந்தது என்றான் விக்னேஷ். அவனது மூச்சு வாங்கியது. அவனது நெற்றியில் குளிர்ந்த வேர்வை வழிந்தது. மருந்தின் பக்க விளைவு இரத்த அழுத்த போராட்டத்தால் வெளிப்பட்டது. விக்னேஷின் போன் அடித்தது. ஏஜென்ட் திரு ரமேஷின் பெயர் திரையில் தெரிந்தது. ஹலோ திரு ரமேஷ். திரு விக்னேஷ், நானும் குணசேகரின் பிரதிநிதியும் வழியில் இருக்கிறோம். இன்னும் 15 நிமிடங்களில் வந்து விடுவோம். ஆவணங்கள் தயாரா? நாம் வீட்டிலேயே விற்பனை பத்திரத்தில் கையெழுத்திடுவோம். பிறகு நோட்டரி வந்து சட்டபூர்வமாக்குவார். ஏன் நோட்டரி அலுவலகத்தில் இல்லையா என்று விக்னேஷ் குழப்பத்துடன் கேட்டான். குணசேகரனுக்கு திடீரென காலை 11 மணிக்கு விமான நிலையத்தில் கூட்டம் இருக்கிறது. அதனால் விரைவாக முடிக்க நினைக்கிறார். அவரது நோட்டரியை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். சம்மதம் தானே? விக்னேஷ் யோசித்தான். இது இன்னும் நல்லது. அவன் திவ்யாவை வெளியே இழுத்து செல்ல வேண்டியதில்லை. வியாபாரம் இங்கேயே முடியும். பணம் வரும். பிறகு திவ்யாவை துரத்தலாம். சரிங்க ஐயா, தாராளமாக வரலாம், காத்திருக்கிறேன் என்று விக்னேஷ் உற்சாகமாக பதிலளித்தான். ஃபோனை வைத்துவிட்டு தன் தாயையும் கள்ள காதலியையும் பார்த்தான். திட்டத்தில் மாற்றம். அவர்கள் இங்கேயே வருகிறார்கள். வரவேற்பறையிலேயே முடித்து விடுவோம். ரம்யா, நீ அழகாக அலங்கரித்துக்கொள். அம்மா, தயவுசெய்து குடிக்க தண்ணீர் ஆயத்தம் செய்யுங்கள். வாட்டர் டிஸ்பென்சரியிலிருந்தே எடுங்கள். நான் போய் பத்திரத்தை எடுத்து வருகிறேன். விக்னேஷ் அவசரமாக தன் வேலை அறைக்கு ஓடினான். மகிழ்ச்சியால் அவனது இதயம் வேகமாக துடித்தது. வேலை அறைக்குள் நுழைந்து நேரடியாக சுவரில் இருந்த ஓவியத்திற்கு சென்றான். அதை இறக்கிவிட்டு 6969 என்ற பாஸ்வேர்டை அழுத்தினான். பீரோ கதவு திறந்தது. பச்சை நிற ஃபைல் அது இன்னமும் அங்கேதான் இருந்தது. அமைதியாகவும் அசையாமலும் விக்னேஷ் அதை எடுத்தான். லேசாக திறந்து பார்த்தான். அரச முத்திரையையும் சொத்து நில வாரியத்தின் முத்திரையையும் திவ்யா என்ற பெயரையும் பார்த்தான். பத்திரமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தான். வழக்கமான அரசு காகிதங்கள் லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த காகிதம் சற்றே அதிக வெண்மையாக இருந்ததையோ அல்லது வலது கீழ் மூலையில் உள்ள முத்திரை முழுமையான ஒளியை பிரதிபலிக்கவில்லை என்பதையோ அவனது அனுபவம் இல்லாத கண்களும் கலங்கிய புத்தியும் கவனிக்கவில்லை. ஃபைலை மூடிவிட்டு பேராசையுடன் அதன் உரையை முத்தமிட்டான். விடுதலைக்கான டிக்கெட் என்று கிசுகிசுத்தான். விக்னேஷ் செங்கோலை பிடிப்பது போல அந்த போலி பத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு கம்பீரமான நடையுடன் வேலை அறையில் இருந்து வெளியே வந்தான். காலை 8:45 மணிக்கு ஒரு கருப்பு நிற கார் வீட்டின் முன்கேட் அருகே வந்து நின்றது. திரு ரமேஷ் இறங்கினார். அவரை தொடர்ந்து தீவிரமான முகத்துடன் ஒரு நடுத்தர வயது நபர், குணசேகரின் கூட்டாளி நோட்டரி மற்றும் குணசேகரின் உதவியாளர்கள் போன்ற 2 பலசாலிகளான ஆட்களும் இறங்கினர். குணசேகரன் இன்னும் காரில் இருந்து இறங்கவில்லை. போனில் முக்கியமான உரையாடலில் இருந்தார் போலும். விக்னேஷ் அகன்ற புன்னகையுடன் அவர்களை பிரதான வாசலில் வரவேற்றான். லட்சுமி அத்தை அவனுக்கு பின்னால் தலையை உயர்த்தியபடி நின்றார். இறுக்கமான உடைகளுக்கு மாறியிருந்த ரம்யா விக்னேஷின் கைகளை பிடித்தபடி அதிகாரத்தோடு நின்றாள். வாருங்கள் திரு ரமேஷ், வாருங்கள் நோட்டரி அவர்களே, உள்ளே வாருங்கள் என்று விக்னேஷ் தோழமையுடன் அழைத்தான். அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர். சூழல் சற்று பதற்றமாகவும் அதே நேரம் எதிர்பார்ப்புடனும் இருந்தது. குணசேகரின் காரில் முக்கியமான போனில் இருக்கிறார். ஆவணங்களை சரிபார்க்கும் பணியை நம்மை தொடங்க சொன்னார் என்றார் திரு ரமேஷ். பத்திரமும் பவர் ஆஃப் அட்டர்னியும் எங்கே திரு விக்னேஷ்? விக்னேஷ் பெருமையுடன் பச்சை ஃபைலையும் பவர் ஆஃப் அட்டர்னி ஃபைலையும் மேஜை மீது வைத்தான். இதோ ஐயா, அசலானது மற்றும் முழுமையானது. என் மனைவி, அதாவது இந்த சொத்தின் உரிமையாளர், உங்களுக்கு நேரில் பார்க்க வேண்டும் என்றால் வீட்டில் தான் இருக்கிறார். நோட்டரி அந்த ஆவணங்களை எடுத்தார். தன் தடிமனான கண்ணாடியை அணிந்து கொண்டு ஒவ்வொரு பக்கமாக சரிபார்க்க தொடங்கினார். காகிதங்கள் திருப்பப்படும் சத்தத்தை தவிர அறை அமைதியாக இருந்தது. திடீரென படிக்கட்டு பக்கத்தில் இருந்து பளிங்கு தரையில் ஹைகில்ஸ் காலணிகள் தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக். அதன் வேகம் மெதுவாக, நிலையாக, அதிகாரபூர்வமாக இருந்தது. எல்லோரும் படிக்கட்டை நோக்கி திரும்பினர். திவ்யா கீழே இறங்கி வந்தாள். விக்னேஷ், லட்சுமி அத்தை
மற்றும் ரம்யா ஆகியோர் வாயடைத்து போயினர். அழுக்கு நைட்டியுடன் அழுது வீங்கிய கண்களுடனும் ஒரு திவ்யாவை அவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்கள் பார்த்ததோ ஒரு பிரம்மாண்டமான தொழிலதிபர் பெண்ணை. அவளது வெளிர் பச்சை நிற பிளேசர் ஜன்னல் வழியே வந்த காலை சூரிய ஒளியில் மின்னி அவளை பிரகாசிக்க வைத்தது. அவளது முகம் உணர்ச்சியற்று அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் விக்னேஷ் இதுவரை பார்த்திராத பலத்தை பிரதிபலித்தன. காலை வணக்கம் ஐயா என்று கம்பீரமான அமைதியான குரலில் வாழ்த்தினாள் திவ்யா. அவள் விக்னேஷின் பக்கம் திரும்பவே இல்லை. அவளது பார்வை நேராக விருந்தினர்கள் மீதே இருந்தது. இவர்தான் திருமதி திவ்யாவா என்று திரு ரமேஷ் தயக்கத்துடன் கேட்டார். அடடா, ஆளே மாறிவிட்டாரே. நேற்று டீ ஊற்றி கொடுத்த பெண் வேலைக்காரி போல் இருந்தார். இப்போது இந்த பெண் ஒரு நிறுவனத்தின் தலைவியை போல் அல்லவா இருக்கிறார். ஆமாம், நான் தான் திவ்யா, இந்த வீட்டின் சட்டப்பூர்வ உரிமையாளர் என்று கூறியபடியே காலியாக இருந்த தனி சோபாவை நோக்கி நடந்தாள். வழக்கமாக அவளது தந்தை அமரும் அரியணை போன்ற சோபா அது. கம்பீரமாக அமர்ந்து கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக்கொண்டாள். விக்னேஷ் அதிர்ச்சியில் இருந்து மீண்டான். அவனது முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. திவ்யா, எதற்கு இப்படி மேக்கப் செய்திருக்கிறாய்? அறைக்குள் போ என்று விக்னேஷ் அறை கிசுகிசுப்பாக அதட்டினான். திவ்யா மெதுவாக விக்னேஷை பார்த்து தன் ஒரு புருவத்தை உயர்த்தினாள். அறைக்குள் போவதா? என் வீட்டை தானே விற்கப் போகிறாய் மாமா. உரிமையாளராக என் சொத்து கைமாறும் கடைசி நிமிடத்தில் இருக்க எனக்கு உரிமையுள்ளது அல்லவா? விருந்தினர்களுக்கு முன்னால் விக்னேஷ் அந்த தர்க்கத்திற்கு பதிலளிக்க முடியாமல் அமைதியானான். போலி சிரிப்பை சிரித்தான். ஆமாம், நிச்சயமாக என் மனைவிக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகம். புது வீட்டிற்கு மாறப்போகும் உற்சாகத்தில் இருக்கிறாள். லட்சுமி அத்தை திவ்யாவை கொலைவெறியோடு பார்த்தார். ஏதாவது செய்ய பார்த்தாய், அவ்வளவுதான். சரி என்று கூறி அந்த பதற்றத்தை தணித்தார் நோட்டரி. அவர் பத்திரத்தை மீண்டும் மேஜை மீது வைத்தார். ஆனால் அவர் கை அதை விடவில்லை. அவரது முகம் உணர்ச்சியற்று இருந்தது. ஆவணங்கள் முழுமையாக உள்ளன. நடைமுறைப்படி பவர் ஆஃப் அட்டர்னி வைத்துள்ள திரு விக்னேஷ் கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை பத்திரத்தின் முக்கிய அம்சங்களை வாசித்து காட்டுகிறேன். வாசிங்கள் ஐயா என்று விக்னேஷ் அவசரப்பட்டான். சற்று பொறுங்கள் என்று குறுக்கிட்டாள் திவ்யா. திடீரென விக்னேஷின் இதயம் ஒரு கணம் நின்றது. திவ்யா மிக மெலிதாக புன்னகைத்தாள். நான் நோட்டரி ஐயாவிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஐயா, பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கப்பட்ட நபரான நான் இங்கேயே நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இருக்கும்போது அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஆவணத்தை பயன்படுத்த முடியுமா? நோட்டரி தன் கண்ணாடியை சரி செய்து திவ்யாவை பார்த்து பின் விக்னேஷை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான மின்னல் தெரிந்தது. சட்டப்படி அதிகாரம் அளித்தவர் நேரில் இருக்கும்போது அவரது நேரடி சம்மதமே முதன்மையானது. அவர் வர இயலாத பட்சத்திலேயே பவர் ஆஃப் அட்டர்னி செல்லுபடியாகும். கேட்டாயா என்றாள் திவ்யா இயல்பாக. நான் இங்கேயே இருக்கிறேன். அதனால் மாமா, நீ சிரமப்பட்டு கையெழுத்திட வேண்டாம். எனக்கு சம்மதம் என்றால் நானே கையெழுத்திடுகிறேன். விக்னேஷின் முகம் வெளுத்து போனது. திவ்யா தலையிட்டால் அவனது திட்டம் பாழாகிவிடும். இப்போதே திவ்யாவின் நம்பகத்தன்மையை குலைக்க வேண்டும். மன்னிக்கவும் நோட்டரி ஐயா என்று விக்னேஷ் பதற்றத்துடன் குறுக்கிட்டான். அவனது குரல் நடுங்கியது. நான் திரு ரமேஷிடம் சொன்னது போல என் மனைவியின் மனநிலை சீராக இல்லை. அடிக்கடி மனப்பிரமை வந்து முடிவுகளை மாற்றுவாள். அதனால்தான் சட்டப்பூர்வ பாதுகாப்பிற்காக பவர் ஆஃப் அட்டர்னியை பயன்படுத்தியிருக்கிறேன். என்னிடம் மருத்துவர் சான்றிதழும் உள்ளது. விக்னேஷ் தன் பையில் இருந்து தான் தயார் செய்த போலி மருத்துவ சான்றிதழை எடுத்தான். ஓ, அப்படியா? திவ்யா சிரித்தாள். கூர்மையான நெஞ்சை குத்தும் சிரிப்பு. எனக்கு பைத்தியமா மாமா? சுவாரஸ்யமாக இருக்கிறதே. அறையில் இருந்த சூழல் மேலும் தீவிரமானது. திவ்யாவின் தைரியத்தை பார்த்து ரம்யா பயத்தில் விக்னேஷின் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சரி சரி என்று ஏஜென்ட் திரு ரமேஷ் குறுக்கிட்டார். இங்கே குடும்ப சண்டை வேண்டாம். குணசேகரன் விரைவாக முடிக்க நினைக்கிறார். திரு விக்னேஷ், பவர் ஆஃப் அட்டர்னி செல்லுபடியாகும் என்றால் கையெழுத்திடுங்கள். திருமதி திவ்யா, ஒத்துழையுங்கள். இந்த பணம் உங்களுக்கும் சேர்த்து தானே? நோட்டரி நீட்டிய பேனாவை விக்னேஷ் எடுத்தான். அவனது கைகள் நடுங்கின. ஆமாம், நானே கையெழுத்திடுகிறேன். பேனாவின் முனை காகிதத்தை தொட்டது. வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. இம்முறை நீண்ட அவசரமான மணி சத்தம். விக்னேஷ் தூக்கி வாரி போடப்பட்டு எழுந்தான். பேனா காகிதத்தில் லேசாக கீறியது. யாரடா அது இந்த நேரத்தில் என்று கத்தினான். ஒருவேளை குணசேகரன் காரில் இருந்து இறங்கி வருகிறாரோ என்று யூகித்தான்.
ரம்யா, நான் போய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு திவ்யா அமைதியாக எழுந்தாள். அந்த மணிக்காகவே காத்திருந்தவள் போல. உட்கார் திவ்யா என்று விக்னேஷ் கத்தினான். திரு ரமேஷ் பார்க்கட்டும். ஆனால் திவ்யா பொருட்படுத்தவில்லை. பிரதான கதவை நோக்கி நடந்தாள். விக்னேஷ் அவளை துரத்த போனான். ஆனால் நோட்டரி அவனை தடுத்தார். திரு விக்னேஷ், முதலில் கையெழுத்தை போடுங்கள். திவ்யாவை துரத்துவதா அல்லது பணத்திற்காக கையெழுத்திடுவதா என்று விக்னேஷ் தவித்தான். பேராசையே வென்றது. மீண்டும் கையெழுத்திட குனிந்தான். அந்த நேரத்தில் தான் கதவு அகல திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது குணசேகரன் அல்ல, காவல்துறையினரும் தடிமண்ணான ஃபைல்களை ஏந்தியபடி கோட் சூட்டு அணிந்த நபர்களும் தான். அவர்களுக்கு முன்னால் வெள்ளை முடியுடன், கம்பீரமான மரக்கைத்தடியுடன், கோபமான முகத்துடன் ஒரு முதியவர் நடந்து வந்தார். திரு தேவராஜன். பலராலும் அஞ்சப்படும் மூத்த வழக்கறிஞர். திரு தேவராஜனுக்கு பின்னால் தோளில் நட்சத்திர பட்டைகள் கொண்ட 2 காவல் அதிகாரிகள் நின்றிருந்தனர். இந்த அறையில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துங்கள் என்று திரு தேவராஜனின் குரல் அந்த பெரிய வரவேற்பறையில் இடி போல எதிரொலித்தது. விக்னேஷின் கையில் இருந்த பேனா நழுவி தரையில் உருண்டது. அறையில் முழுமையான அமைதி நிலவியது. லட்சுமி அத்தை தன் திறந்த வாயை மூடிக்கொண்டார். ரம்யா பயத்தில் பின்வாங்கிய போது பூச்சாடி மீது மோதி அது நொறுங்கி விழுந்தது. அந்த சத்தம் அமைதியை கிழித்தது. என்ன இது? என்ன நடக்கிறது இங்கே என்று விக்னேஷ் தட்டு தடங்கிய குரலில் கேட்டான். அவனது சிவந்த முகம் இப்போது காகிதம் போல் வெளுத்தது. யார் நீங்கள்? எதற்கு போலீஸை கூட்டி வந்திருக்கிறீர்கள்? திரு தேவராஜன் விக்னேஷுக்கு பதிலளிக்கவில்லை. விரைப்பான உறுதியான அடிகளுடன் போலீசாருடன் உள்ளே வந்தார். அவரது பார்வை அறையை சுற்றி வந்து நோட்டரி மீது கூர்மையாக நிலைத்தது. அந்த நோட்டரி எந்த அதிர்ச்சியும் இன்றி அமைதியாக இருந்தார். பின்னர் திரு தேவராஜனின் பார்வை திவ்யா மீது நிலைத்தது. திரு தேவராஜன் திவ்யாவை மரியாதையுடன் தலையசைத்து வணங்கினார். மன்னிக்கவும் திருமதி திவ்யா, 2 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது. வீட்டின் வெளியே போக்குவரத்து நெரிசல். பரவாயில்லை திரு தேவராஜன், சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள் என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் திவ்யா. உண்மையான வெற்றி புன்னகை. விக்னேஷ் குழம்பினான். திருமதி திவ்யாவா? என்ன நடக்கிறது இங்கே? திரு தேவராஜன் விக்னேஷின் பக்கம் திரும்பினார். தன் தோள் பையில் இருந்து ஒரு ஆவணத்தை எடுத்தார். திரு விக்னேஷ் என்று திரு தேவராஜனின் குரல் அதிகாரபூர்வமாகவும் குளிர்ந்தும் ஒலித்தது. நான் தேவராஜன், திருமதி திவ்யாவின் சட்டப்பூர்வ வழக்கறிஞர். நான் இங்கு வந்ததற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது என்று கூறி தன் கையில் இருந்த ஆவணத்தை உயர்த்தினார். நேற்றைய தேதியிட்ட நோட்டரி ஆவணத்தின்படி நீங்கள் வைத்திருக்கும் பவர் ஆஃப் அட்டர்னி சட்டப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டு அமைப்பில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த ஆவணத்தை பயன்படுத்தி இந்த சொத்தை விற்கவோ கைமாற்றவோ அடமானம் வைக்கவோ நீங்கள் முயலும் எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டப்படி செல்லாது. அது மோசடி மற்றும் குற்றவியல் நடவடிக்கையாகும். படார் என்று விக்னேஷின் காதுகளுக்குள் இடி தாக்கியது போல் இருந்தது. ரத்து செய்யப்பட்டதா என்று விக்னேஷ் திணறினான். சாத்தியமே இல்லை. அவள் நேற்று வீட்டை விட்டு வெளியே போகவில்லையே. என் கட்சிக்காரரை நீங்கள் மிகவும் மலிவாக எடை போட்டு விட்டீர்கள் என்று ஏளனம் செய்தார் திரு தேவராஜன். 2வது என்று தொடர்ந்தார் திரு தேவராஜன். இம்முறை மேஜை மீது இருந்த பச்சை நிற ஃபைலை சுட்டி காட்டினார். போலி ஆவணங்களை பயன்படுத்த முயற்சிப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதிகாரிகளே, அந்த சான்றை கைப்பற்றுங்கள். ஒரு போலீஸ்காரர் முன்னால் வந்து மேஜையில் இருந்த ஃபைலை எடுத்தார். நில்லுங்கள், அது அசலானது என்று விக்னேஷ் கத்தினான். அவன் ஃபைலை பிடிக்க முயன்றான். ஆனால் போலீஸ் அவனது கையை தட்டிவிட்டது. அது அசல் பத்திரம். நான் பீரோவிலிருந்து தான் எடுத்தேன். அசலா? திரு தேவராஜன் நக்கலாக சிரித்தார். வாருங்கள் நிரூபிப்போம். திரு தேவராஜன் சோபாவில் அமர்ந்திருந்த நோட்டரிக்கு சிக்னல் கொடுத்தார். அந்த நோட்டரி எழுந்து நின்றார். அவரது விரைப்பான முகம் மாறி கனிவானது. தயாராக இருக்கிறேன் திரு தேவராஜன். நான் ஏற்கனவே சரிபார்த்து விட்டேன். வெளிப்படைக்கு இது அசல் போலவே உள்ளது. அச்சுத்தரம் மிகவும் உயர்வானது. ஆனால் என்று கூறிய நோட்டரி அந்த பத்திரத்தின் மூளையை கொஞ்சம் கிழித்தார். அனைவரும் விழி பிதுங்கி பார்த்தனர். அசல் பத்திர காகிதத்தில் பாதுகாப்பு இலை இருக்கும். அது இவ்வளவு சுலபமாக கிழிக்க முடியாது. மேலும் புற ஊதா ஒளியில் பார்த்தால் என்று கூறிய நோட்டரி தன் பையில் இருந்து சிறிய லைட்டை எடுத்து அதன் மீது அடித்தார். அரச முத்திரை ஒளிரவில்லை. இது போலி, இறக்குமதி செய்யப்பட்ட காகிதத்தில் அச்சிடப்பட்ட போலி ஆவணம் என்று தீர்ப்பளித்தார் நோட்டரி. விக்னேஷின் முட்டிகள் தளர்ந்தன.
அவன் சோபாவில் சரிந்தான். போலியா? அது எப்படி சாத்தியம்? அவன் திவ்யாவை பார்த்தான். திவ்யா இன்னமும் அங்கே அமைதியாக கம்பீரமாக நின்றிருந்தாள். என்ன மாமா, அதிர்ச்சியாக இருக்கிறதா என்று மென்மையாக கேட்டாள் திவ்யா. என் உயிரை உன்னிடம் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? அசல் பத்திரம் உன்னால் தொடவே முடியாத பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது. லட்சுமி அத்தை திடீரென அலறினார். உண்மையான ஆத்திரம். என் மகனை சதி செய்து மாட்டிவிட்டாய். விஷப்பாம்பே, அவனை போலீஸில் மாட்ட வைக்கவே இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறாய். போலீஸ்காரரே, இந்த பெண்ணை கைது செய்யுங்கள். இவ்வளவுதான் ஆவணங்களை போலி செய்தவள். அம்மா என்று மற்றொரு போலீஸ்காரர் கண்டிப்பான குரலில் தடுத்தார். குடும்ப சொத்தை திருட முயன்றது, போலி மருத்துவ சான்றிதழ் தயாரித்தது மற்றும் குற்ற சதி செய்ததற்காக உங்கள் மீதும் உங்கள் மகன் மீதும் தான் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உரையாடல்கள் அனைத்தும் சான்றாக எங்களிடம் உள்ளன. லட்சுமி அத்தை மற்றும் ரம்யாவின் முகங்கள் சாம்பல் நிறமாக மாறின. வாட்ஸ்அப் குரூப்பா என்று ரம்யா முணுமுணுத்தாள். திவ்யா தன் போனை உயர்த்தி காட்டினாள். பிரகாசமான எதிர்காலம் குரூப்பு தானே? நல்ல பெயர்தான். ஆனால் பரிதாபம், உங்கள் எதிர்காலம் இப்போது இருண்டு விட்டது. ஏஜென்ட் திரு ரமேஷ் இதுவரை அதிர்ச்சியில் அமைதியாக இருந்தவர் மெதுவாக கதவை நோக்கி பின்வாங்கினார். அடடா திரு விக்னேஷ், இதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வெறும் இடைத்தரகன்தான். பத்திரம் போலி என்றோ பவர் ஆஃப் அட்டர்னி ரத்து செய்யப்பட்டது என்றோ எனக்கு தெரியாது. நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு தன் வாடிக்கையாளரை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். திவ்யா உயிரற்ற பிணம் போல சரிந்து கிடந்த விக்னேஷை நோக்கி முன்னால் நடந்தாள். வீட்டை விற்கும் திட்டம் பாழாகிவிட்டதே மாமா. பரிதாபம். அதற்குள்ளாகவா என் துணிகளை எல்லாம் பேக் செய்து விட்டாய் என்று கூறிய திவ்யா ரம்யா இழுத்து வந்த கருப்பு குப்பை பை ஒன்றை லேசாக உதைத்தாள். இப்போது என்று கூறிய திவ்யாவின் கண்கள் ரம்யாவையும் லட்சுமி அத்தையும் மாற்றி மாற்றி பார்த்தன. வியாபாரம் ரத்தாகிவிட்டது. இந்த வீடு 100% எனக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் இந்த வீட்டில் உள்ள உண்மையான குப்பைகள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். திறந்திருந்த பிரதான வாசலை சுட்டி காட்டினாள் திவ்யா. வெளியே பொங்கல். அந்த ஒற்றை வார்த்தையின் வீரியம் எந்த அலறலை விடவும் அதிகமாக இருந்தது. விக்னேஷ் நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் பயத்தாலும் நம்பிக்கையின்மையாலும் கலங்கியிருந்தன. திவ்யா, என்னை மன்னித்து விடு. இது தவறான புரிதல். நான் ஏமாந்து விட்டேன். போலீஸ் புகார் செய்யாதே திவ்யா. நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். நான் உன் கணவன் தானே? கணவனா? திவ்யா சிரித்தாள். ஒரு வெறுமையான சிரிப்பு. என் கணவன் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டான். என் முன்னால் இருப்பது ஒரு ஒட்டுண்ணி மட்டுமே. திரு தேவராஜன், சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடருங்கள். எனக்கு இவர்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாள். திரு தேவராஜன் தலையசைத்தார். இவர்களுக்கு விளங்க மாட்டுங்கள். காவல்துறையினர் பளபளக்கும் வெள்ளியிலான விலங்கை எடுத்ததும் லட்சுமி அத்தையின் கதறல் அறை முழுவதையும் நிரப்பியது. ரம்யாவின் அழுகையும் அதனுடன் சேர்ந்து கொண்டது. விக்னேஷ் தன் ஆடம்பர வாழ்க்கை இந்த நொடியோடு முடிந்து விட்டது என்பதை உணர்ந்து தலைகுனிந்து நின்றான். சிவப்பு விடியில் எழுந்து அவர்களின் மணல் கோட்டையை எரித்து சாம்பலாக்கியது. அமைதியான அந்த வரவேற்பறையில் குளிர்ந்த உலோகத்தின் சத்தம் மிகவும் உரக்க கேட்டது. விக்னேஷ் தன் மணிக்கட்டை பார்த்தான். வெள்ளி விலங்கு இப்போது அவனது கைகளை இறுக்கமாக பூட்டியிருந்தது. அவனது அசைவுகளை கட்டுப்படுத்தியதுடன் இந்த வீட்டின் எஜமானன் மற்றும் தொழிலதிபர் என்ற சமூக அந்தஸ்தின் முடிவையும் அது குறித்தது. அவன் அருகே ஒரு பெண் காவலர் தன் மீது கை வைப்பதை தடுத்து லட்சுமி அத்தை திவ்யாவை தாக்க முயன்று துடித்தார். என்னை விடுங்கள், நான் யார் தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த வீட்டின் உரிமையாளரின் தாய் என்று கத்தினார் லட்சுமி அத்தை. அவளது கூச்சலிடும் குரல் இதுவரை அவர் பெருமையாக பேசி வந்த போலி பண்ணையார் கர்வத்தை உடைத்தெறிந்தது. தவறை திருத்திக் கொள்ளுங்கள் அம்மா என்று திரு தேவராஜன் தன் கையில் இருந்த ஆவணத்தை புரட்டியபடியே அமைதியான குரலில் குறுக்கிட்டார். நீங்கள் சொத்தை திருட முயன்ற குற்றவாளியின் தாய். இந்த வீட்டின் உரிமையாளர் இதோ அங்கே நிற்கிறார். உங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற அவர்தான் இப்போது உத்தரவிட்டார். எப்போதும் இனிமையாக பேசி கொஞ்சம் ரம்யா இப்போது அறையின் மூலையில் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது தடிமனான மேக்கப் குளிர்ந்த வேர்வையால் கரையத் தொடங்கியது. போலீசார் விக்னேஷிடம் பிஸியாக இருந்த நேரத்தில் அவள் பின்கதவு வழியாக தப்பியோட முயன்றாள். ஏய், எங்கே போகிறாய் என்று திவ்யா குரல் கொடுத்தாள். அவள் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அவளது கண்களுக்கு ரேடார் இருந்தது போல இருந்தது. போலீஸ் ஐயா, அந்த பெண் தப்பி செல்ல அனுமதிக்காதீர்கள். அவள்தான் இந்த சதி திட்டத்தை தீட்டிய வாட்ஸ்அப் குரூப்பின் அட்மின். அவளுடைய ஃபோன் தான் முதன்மை சான்று.
2 அதிகாரிகள் உடனடியாக ரம்யாவை மறித்தனர். அமருங்கள் மேடம், நிலைமையை சிக்கலாக்காதீர்கள். இன்னமும் அதிர்ச்சியில் இருந்த விக்னேஷ் இறுதியாக தன் குரலை வெளியேற்றினான். திவ்யா, இது ரொம்ப அதிகப்படி. நீ என்னை மாட்டிவிட்டு விட்டாய். குணசேகரனிடமிருந்து வந்த பணம் என் கணக்கிற்கு வந்துவிட்டது. என்னை கைது செய்தால் அந்த பணம் போய்விடும். நமக்கு பெரு நஷ்டம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையிலும் விக்னேஷின் மூளை பணத்தையே கணக்கிட்டது. திவ்யா தன் கணவனை பரிதாபமும் அருவருப்பும் கலந்த ஒரு விசித்திர பார்வையால் பார்த்தாள். பணமா? திவ்யா லேசாக சிரித்து கொண்டே விக்னேஷை நெருங்கி வந்தாள். மாமா, அந்த பணம் உனக்கு சொந்தமானது என்று நினைக்கிறாயா? போலி பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் நிலத்தை விற்ற குற்ற செயலுடன் தொடர்புடைய உன்னுடைய கணக்கிற்கு அந்த பணம் வந்த உடனே அது சட்டப்படி குற்றத்தின் மூலம் கிடைத்த பணம் ஆகிவிட்டது. திரு தேவராஜனின் வேண்டுகோளின்படி நிதி அமைப்பும் வங்கியும் 5 நிமிடங்களுக்கு முன்பே உன்னுடைய கணக்கை முடக்கிவிட்டன. விக்னேஷ் விழி பிதுங்கினான். முடக்கப்பட்டு விட்டதா? வேண்டுமானால் சரிபார்த்துக்கொள் என்று கைகள் விலங்கிடப்பட்ட அவனுக்கு சவால் விட்டாள் திவ்யா. விக்னேஷ் பதற்றத்துடன் தன் படபடக்கும் விரல்களால் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து மொபைல் பேங்கிங் செயலியை திறந்தான். லாகின் ஃபெயில்ட். சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு காரணமாக உங்கள் கணக்கு முடக்கப்பட்டு உள்ளது. தயவுசெய்து உங்கள் கிளையை தொடர்பு கொள்ளவும். அந்த சிவப்பு திரை விக்னேஷின் சுய நினைவை எந்த ஒரு உடல் ரீதியான அடியை விடவும் பலமாக தாக்கியது. காலியாகிவிட்டது மாமா என்று விக்னேஷின் காதில் கிசுகிசுத்தாள் திவ்யா. நீ இப்போது பூஜ்ஜியம். உனக்கு வீடும் இல்லை, பணமும் இல்லை, சட்டப்படி கடனும் இருக்கிறது. ஓ, இன்னொன்று, குணசேகரன் சாதாரண ஆள் இல்லை. ஏமாற்றுபவர்களை அவர் மன்னிக்கவே மாட்டார் என்பது ஊரறிந்த விஷயம். போலி பத்திரத்தை கொடுத்து நீ அவரை ஏமாற்றியதும் அசல் பத்திரம் என்னிடம் இருப்பதும் அவருக்கு தெரிய வரும்போது யாரை அவர் வேட்டையாடுவார் என்று யோசித்துப்பார். விக்னேஷின் முகம் பிணம் போல வெளுத்து போனது. பாதாள உலக வியாபாரத்தில் குணசேகரின் பயங்கரமான பின்னணி அவனுக்கு தெரியும். திவ்யா, தயவு செய்து. விக்னேஷ் முழங்காலிட்டு விழுந்தான். அவனது சுயமரியாதை உடைந்து தூளானது. அவனது அழுகை அவனது விலை உயர்ந்த சட்டையை நனைத்தது. தயவு செய்து புகாரை திரும்ப பெற்றுக்கொள். நான் எல்லாவற்றையும் திருப்பி தந்து விடுகிறேன். உன்னை நல்லபடியாக விவாகரத்து செய்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை சிறையிலோ அல்லது குணசேகரின் ஆட்களிடமோ சிக்க வைத்து விடாதே. முழங்காலிட்டு நின்ற தன் கணவனின் தலையை தொட்டாள் திவ்யா. ஒரு காலத்தில் இந்த மனிதனை அவள் ஆராதித்தாள். ஒரு காலத்தில் இவன் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக எதையும் செய்வாள். ஆனால் இன்று அந்த அழுகை அவளது இதயத்தை சிறிதும் அசைக்கவில்லை. காலம் கடந்து சென்று விட்டது விக்னேஷ் என்றாள் திவ்யா குளிர்ந்த குரலில். பணத்திற்காக உன் மனைவியையே விரட்ட துணிந்தாய். இப்போது அதற்கான விலையை அனுபவி. இந்த அமளிக்கு நடுவே திவ்யா திரு தேவராஜனுக்கு சிக்னல் கொடுத்தாள். அந்த மூத்த வழக்கறிஞர் தலையசைத்து தன் தோள் பையில் இருந்து ஒரு சிவப்பு நிற ஃபைலை எடுத்தார். பத்திரம் இருந்த பச்சை ஃபைலை போலன்றி இந்த ஃபைல் அவர்களின் சிவில் உறவின் முடிவை கொண்டு வந்திருந்தது. திரு தேவராஜன் அந்த ஃபைலை மேஜை மீது ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருந்த லட்சுமி அத்தையின் முகத்திற்கு நேராக வைத்தார். என்ன இது என்று லட்சுமி அத்தை சீறினார். விவாகரத்து வழக்கு என்றார் திரு தேவராஜன் சுருக்கமாக. அது மட்டுமல்ல, இதனுள்ளே கடன் நிலுவை பட்டியலும் இணைக்கப்பட்டுள்ளது. என்ன கடன்? எங்களுக்கு எந்த கடனும் இல்லை என்று லட்சுமி அத்தை மறுத்தார். ஓ, உங்களுக்கு நிறையவே இருக்கிறது என்றாள் திவ்யா. அவள் அந்த ஆவணத்தை எடுத்து உரத்த குரலில் வாசித்தாள். 1. திவ்யா தன் ஆள்காட்டி விரலை உயர்த்தினாள். கடந்த ஆண்டு அத்தையின் அறையை புதுப்பிக்க செலவழித்த தொகை. சொந்த ஊரில் உள்ள நிலத்தை விற்றதும் தருவதாக சொன்னீர்கள். அந்த நிலம் விற்று 6 மாதங்களாகிவிட்டன. ஆனால் பணம் எனக்கு வரவில்லை. அதற்கான எழுத்துப்பூர்வ சான்று என்னிடம் உள்ளது. லட்சுமி அத்தை அமைதியானார். அவளது கண்கள் பிதுங்கின. 2 என்று தொடர்ந்தாள் திவ்யா. என் தந்தையின் வைப்பு தொகையிலிருந்து விக்னேஷின் தொழிலுக்காக எடுக்கப்பட்ட கடன். நீங்கள் கையெழுத்திட்ட நோட்டரி ஒப்பந்தப்படி அடுத்த மாதம் அதற்கு தவணை முடிகிறது. ஆனால் கடன் கொடுத்தவருக்கு எதிராகவே நீங்கள் குற்ற செயலில் ஈடுபட்டதால் உடனடியாக கடனை திருப்பி செலுத்தும் விதிமுறை அமலுக்கு வருகிறது. அந்த தொகையை இப்போதே கேட்கிறேன். விக்னேஷ் பலவீனமாக தலையை ஆட்டினான். என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை திவ்யா. விக்னேஷின் புலம்பலை திவ்யா பொருட்படுத்தவில்லை. வெளியே நிற்கும் ஆடம்பர காரும் ரம்யா பயன்படுத்தும் காரும் தன் பெயர் குறிப்பிட்டதும் ரம்யா அதிர்ச்சியடைந்தாள். அந்த கார் விக்னேஷ் எனக்கு கொடுத்த பரிசு. அதன் வாகனம் பத்திரம் என்னிடம் உள்ளது என்று ரம்யா தற்காப்பாக கத்தினாள். பத்திரம் உன்னிடம் இருக்கலாம் செல்லமே என்றாள் திவ்யா பயங்கரமான புன்னகையுடன்.
ஆனால் அதன் லீசிங் என் நிறுவனத்தின் பெயரில் உள்ளது. அதற்கான தவணைகள் விக்னேஷால் மோசடியாக கையாண்ட என் நிறுவனத்தின் கணக்கில் இருந்தே செலுத்தப்பட்டன. நீங்கள் கையும் களவுமாக மாட்டியதால் அந்த வாகனங்கள் மோசடி செய்யப்பட்டவை என புகார் அளித்து விட்டேன். திவ்யா ரம்யாவை நோக்கி தன் கையை நீட்டினாள். காரின் சாவி இப்போது வேண்டும். இல்லை, அது என் கார் என்று ரம்யா அலறினாள். தன் கைப்பையை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். திவ்யா போலீசாரை பார்த்தாள். ஐயா, என் நிறுவன சொத்தின் சாவியை கைப்பற்றுங்கள். அதிக பேச்சின்றி ஒரு பெண் போலீஸ் முன்னால் வந்து ரம்யாவின் பையை பிடுங்கினார். அதை சோதனையிட்டு கார்களின் சாவிகளை எடுத்தார். அந்த சாவிகளை திவ்யாவின் கைகளில் ஒப்படைத்தார். திவ்யா அந்த சாவிகளை பிடித்தாள். அவை குளிர்ந்ததாகவும் கனமாகவும் இருந்தன. மீண்டும் கை வந்த கட்டுப்பாட்டின் அடையாளம். பாருங்கள் என்றாள் திவ்யா. அவளது குரல் தாழ்ந்திருந்தது. ஆனால் அறை முழுவதும் எதிரொலித்தது. இதுவரை நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தது விக்னேஷ் பெரிய ஆள் என்பதால் அல்ல, நான் என் பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு அனுமதி அளித்ததால் மட்டுமே. நான் அமைதியாக இருந்தது முட்டாள்தனத்தால் அல்ல. நீங்கள் எல்லையை மீறும் வரை காத்திருந்தேன். நேற்றிரவு திவ்யாவின் கண்கள் அவர்களின் பேச்சை நினைத்து ஆத்திரத்தில் மின்னின. நீங்கள் என்னை வெளியேற்றிவிட்டு என் தந்தையின் பரம்பரை வீட்டையே விற்க பேசிய போது நீங்கள் எல்லையை மட்டும் மீறவில்லை, உங்களுக்கான கல்லறையை நீங்களே தோண்டிக் கொண்டீர்கள். நீ ஒரு பிசாசு திவ்யா என்று லட்சுமி அத்தை கத்தினார். அவளது எச்சில் தெளித்தது. நீ துரோக பொண்டாட்டி, மரியாதை கெட்ட மருமகள். உன்னை சபிக்கிறேன். நீ நன்றாகவே இருக்க மாட்டாய். தாராளமாக சபியுங்கள் அத்தை என்று திவ்யா இயல்பாக பதிலளித்தாள். ஆனால் குறைந்தது எனக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது. இந்த நிமிடம் முதல் நீங்கள் அனாதை, தெருக்கோடி பிச்சைக்காரி. பிச்சைக்காரி என்ற வார்த்தை காற்றில் தொங்கி லட்சுமி அத்தையின் கழுத்தை நெரித்தது. கர்வமிக்க அந்த பெண்மணி தான் எதிர்கொள்ளப் போகும் நிஜத்தை திடீரென உணர்ந்தார். இனி அரண்மனை வீடு இல்லை, ஆடம்பர சுற்றுலா இல்லை, சிறைச்சாலையோ அல்லது தெருவோ மட்டும்தான். அந்த அடைக்கப்பட்ட அறைக்குள் இருந்த பிரம்மாண்டமான மன அழுத்தம் இறுதியாக வெடித்தது. வெளியிலிருந்து வந்த திவ்யா என்ற எதிரியை எதிர்கொள்ள முடியாமல் அந்த தோற்றவர்கள் தங்களுக்குள்ளேயே தாக்கத் தொடங்கினர். ரம்யா தான் முதலில் உடைத்தாள். அவளது தற்காப்பு தகர்ந்தது. அவள் விக்னேஷை வெறுப்புடன் பார்த்தாள். எல்லாம் முன்னால் வந்தது விக்னேஷ் என்று கத்தியபடியே முழங்காலிட்டு நின்ற விக்னேஷின் தோளை ரம்யா தள்ளினாள். விக்னேஷின் கைகள் விலங்கிடப்பட்டிருந்ததால் அவன் பக்கவாட்டில் சரிந்து விழுந்தான். எல்லாம் பத்திரமாக இருக்கிறது என்று சொன்னாயே, உன் மனைவி முட்டாள் என்றாயே, அவளது சொத்தெல்லாம் உன் கையில் இருக்கிறது என்றாயே என்று ரம்யா அலறினாள். அவளது கண்ணீரால் மேக்கப் கலைந்து முகம் பயங்கரமாக மாறியது. நீ இவ்வளவு பெரிய முட்டாள் என்று தெரிந்திருந்தால் நான் உன்னோடு வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு வயதாகிவிட்டது. கடைசியில் நீ ஒரு ஏழை. எனக்கு உன் பணம் மட்டும்தான் தேவைப்பட்டது முட்டாளே. அந்த வாக்குமூலம் உண்மையாகவும் கொடூரமாகவும் வெளிப்பட்டது. விக்னேஷ் இதுவரை தேவதையாக ஆராதித்த பெண்ணை வாயடைத்து பார்த்தான். ரம்யா, நீ என்னை நேசிப்பதாக சொன்னாயே, நேசமா? ரம்யா விக்னேஷின் முகத்திற்கு நேராக தரையில் துப்பினாள். எந்த நேசம்? உன் பணப்பையின் மீதுதான் நேசம். உன்னை போன்ற ஒரு ஒட்டுண்ணி மனிதனை பணம் இல்லாமல் எந்த பெண் விரும்புவாள்? உன் மனைவிதான் உன் மீது உண்மையான அன்போடு இருந்தாள். ஆனால் அவளை நீ வீணடித்து விட்டாய். இப்போ பார், உன் முட்டாள்தனத்தால் நான் குற்றவாளியாகி நிற்கிறேன். சீண்டி பார்க்கும் சண்டாளி. அதை கேட்ட லட்சுமி அத்தை உடனடியாக ரம்யா மீது பாய்ந்தார். ரம்யாவின் நீண்ட கூந்தலை பிடித்து இழுத்தார். ஆ, விடுடி என்று ரம்யா அலறினாள். என் மகனை நீதான் கெடுத்தாய். உன்னால் தான் விக்னேஷுக்கு இந்த நிலைமை. விக்னேஷ் வாங்கி தந்த பைகளை எல்லாம் திருப்பிக் கொடு. அது திவ்யாவின் பணம் என்றால் என் மகனின் பணமும் தான். லட்சுமி அத்தை ரம்யாவின் முகத்தில் அறைந்தார். ஆடம்பர வரவேற்பறை தரையில் மாமியாரும் கள்ள காதலியும் உருண்டு பிறண்டு கூந்தலை பிடித்து முகத்தை கீறி மிருகத்தனமான மொழியில் திட்டிக் கொள்ளும் பரிதாபகரமான அதே சமயம் வேடிக்கையான காட்சி அரங்கேறியது. விக்னேஷால் தரையில் கிடந்து கதறி அழ மட்டுமே முடிந்தது. அவர்களை தடுக்க முடியவில்லை. போதும், நிறுத்துங்கள். திவ்யா அறையின் ஓரத்தில் நின்று கைகளை கட்டி கொண்டாள். அவள் புன்னகைக்கவில்லை. வெறுமையான பார்வையால் அவர்களை பார்த்தாள். பரிதாபம் என்று திவ்யாவின் அருகில் இருந்த திரு தேவராஜ் முணுமுணுத்தார். பார் திவ்யா, இவர்களின் போலி முகமூடி கலன்றதும் அவர்களின் உண்மையான முகம் இதுதான். ஆமாம் ஐயா என்றாள் திவ்யா மெதுவாக. ஏதோ மிருக காட்சி சாலையை பார்ப்பது போல் இருக்கிறது. இவர்களுக்காகவா நான் அழுதேன் என்று நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. காவல்துறையினர் இறுதியாக லட்சுமி அத்தையையும் ரம்யாவையும் பிரித்தனர். ரம்யாவின் முகத்தில் நகைக்கீரல்கள் இருந்தன. லட்சுமி அத்தையின் தலைமுடி பைத்தியக்காரியை போல கலைந்திருந்தது. இருவரும் மூச்சிறைக்க
இன்னமும் வெறுப்புடன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். நாடகம் முடிந்ததா என்று உரத்த குரலில் கேட்ட திவ்யா சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தாள். முடிந்திருந்தால் என் வீடு இப்போதே சுத்தமாக வேண்டும் ஐயா என்று போலீஸ் அதிகாரியிடம் திரும்பினாள் திவ்யா. தயவு செய்து இவர்களை வெளியே அழைத்து செல்லுங்கள். அவசியமானால் தவிர இன்று இவர்களை போலீஸ் காவலில் வைக்க நான் வலியுறுத்தவில்லை. சட்டப்பூர்வ நடவடிக்கை முறைப்படி நடக்கட்டும். ஆனால் இந்த வீட்டின் உரிமையாளராக இவர்களை இப்போதே என் சொத்தில் இருந்து வெளியேற்றும் உரிமையை நான் பயன்படுத்துகிறேன். இவர்கள் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்துள்ளனர். இன்னும் 5 நிமிடங்கள் இங்கு இருந்தால் சரிங்க திருமதி திவ்யா என்றார் போலீஸ் அதிகாரி. திரு விக்னேஷ், திருமதி லட்சுமி, திருமதி ரம்யா முதற்கட்ட விசாரணைக்காக உங்களை காவல் நிலையம் அழைத்து செல்கிறோம். அதன் பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் இங்கு வரக்கூடாது. ஆனால் எங்கள் துணிகள், எங்கள் பொருட்கள் என்று லட்சுமி அத்தை கத்தினார். அங்கே இருக்கும் கருப்பு குப்பை பைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்று காலை விக்னேஷ் தயாரித்த பைகளை சுட்டி காட்டினாள் திவ்யா. ஓ நில்லுங்கள், அவை என் துணிகள் அல்லவா, உங்கள் துணிகளா என்று மெலிதாக புன்னகைத்தாள் திவ்யா. என் வாழ்க்கைக்குள் நீங்கள் வந்தபோது வெறும் உடம்போடு தான் வந்தீர்கள். அதனால் வெளியேறும்போதும் வெறும் உடம்போடு தான் போக வேண்டும். அந்த வெளியேற்ற நிகழ்வு அந்த உயர்தர குடியிருப்பு வாசிகள் அனைவரும் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு காட்சியாக மாறியது. வீட்டின் பிரதான கேட் அகல திறக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் கலற்றப்படவிருந்த விலங்குகளுடன் விக்னேஷ் தள்ளாடியபடியே நடந்து சென்றான். அவனால் திவ்யாவை பார்க்க முடியவில்லை. வெளியே செல்ல மறுத்த லட்சுமி அத்தையை பெண் போலீசார் இழுத்து சென்றனர். அவர் தொடர்ந்து சாபமிட்டு திட்டிக் கொண்டே சென்றார். ரம்யா தன் களைந்த கூந்தலால் முகத்தை மறைத்து கொண்டு சத்தத்தை கேட்டு திரண்ட பக்கத்து வீட்டுக்காரர்களின் கேமராக்களில் இருந்து தப்பிக்க வேகமாக நடந்தாள். திவ்யா அவர்களை பின்தொடர்ந்து கேட்டு எல்லை வரை சென்றாள். தன் பேரரசிற்கும் வெளி உலகிற்கும் இடையிலான எல்லை கோட்டில் நின்றாள். கேட்டின் வெளியே இதுவரை லட்சுமி அத்தையின் வீண் பெருமையை கேட்டுக்கொண்டிருந்த அண்டை வீட்டார்கள் இப்போது கைகாட்டி ரகசியமாக பேசிக்கொண்டனர். அந்த அவமானம் லட்சுமி அத்தைக்கு சிறையை விட அதிக வலி தந்திருக்கும். திவ்யா, திவ்யா என் மருமகளே. லட்சுமி அத்தை திடீரென தன் தந்திரத்தை மாற்றினார். அண்டை வீட்டார்கள் பார்ப்பதை கண்டு பரிதாபமாக நடித்தார். இப்படி செய்யாதையம்மா, அத்தை ஏமாந்து விட்டேன். அத்தைக்கு வயதாகிவிட்டது. நான் எங்கே தங்குவேன்? திவ்யா தன் மாமியாரை பார்த்தாள். அவளிடம் இனி எந்த மரியாதையும் இல்லை. விக்னேஷ் என்னை மணப்பதற்கு முன் நீங்கள் தங்கியிருந்த அதே சிறிய வாடகை வீட்டிலேயே தங்குங்கள். அதன் முகவரி நினைவிருக்கிறதா, அல்லது என் பட்டு மெத்தையில் படுத்து பழகி மறந்து விட்டதா என்று காரமாக பதிலளித்தாள் திவ்யா. பாவி, நீ கொடூரமானவள். தன் நடிப்பு வேலை செய்யவில்லை என்பதை உணர்ந்ததும் லட்சுமி அத்தை மீண்டும் கத்தினார். விக்னேஷ் போலீஸ் காரில் ஏறுவதற்கு முன் ஒரு கணம் நின்றான். திரும்பி அந்த பிரம்மாண்ட வீட்டை பார்த்தான். 5 ஆண்டுகளாக இலவசமாக தங்கியிருந்த வீடு. திவ்யா என்று விக்னேஷ் மெதுவாக அழைத்தான். என் பெயரை அழைக்காதே என்று குறுக்கிட்டாள் திவ்யா. சாவி என்று கையை நீட்டினாள். விக்னேஷ் தன் பாக்கெட்டிலிருந்து சாவியை எடுப்பதற்காக போலீசார் அவனது விலங்கை சற்று தளர்த்தினர். விக்னேஷ் வீட்டின் சாவி கொத்தை எடுத்தான். அதில் ஒரு சிறிய கரடி பொம்மை இருந்தது. அவர்களின் முதலாவது திருமண நாள் பரிசளித்தது. விக்னேஷ் அந்த சாவியை திவ்யாவின் கையில் ஒப்படைத்தான். அவர்களின் தோள்கள் லேசாக உரசின. திவ்யாவின் கை கதகதப்பாகவும் உறுதியாகவும் இருப்பதை விக்னேஷ் உணர்ந்தான். அதே சமயம் விக்னேஷின் கை குளிர்ந்து வேர்த்திருந்தது. போய்விடு என்றாள் திவ்யா. இனி ஒருபோதும் திரும்பி பார்க்காதே. விக்னேஷ் போலீஸ் காரில் ஏறி தலையை குனிந்து கொண்டான். லட்சுமி அத்தையும் ரம்யாவும் தனி காரில் ஏற்றப்பட்டனர். காரின் என்ஜின் இயங்கியது. மக்கள் கூட்டத்தை கடப்பதற்காக சிறிய சைரன் சத்தம் ஒலித்தது. திவ்யாவின் வாழ்க்கையை அரித்து கொண்டிருந்த ஒட்டுண்ணிகளை சுமந்து கொண்டு அந்த கார் அணிவகுப்பு தூர சென்றது. திவ்யா கேட்டின் முன் நிமிர்ந்து நின்றாள். ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். கோவையின் காலை காற்று இன்று அவளது நுரையீரலுக்கு மிகவும் புதியதாக இருந்தது. கேரேஜில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை பார்த்தாள். அந்த வாகனங்கள் இப்போது பாதுகாப்பாக உள்ளன. லட்சுமி அத்தையால் மிதிக்கப்பட்ட தோட்டத்து பூக்களை பார்த்தாள். அதை பின்னர் புதிதாக நடவு செய்வாள். இன்று காலை ஏஜெண்ட் நட்ட விற்பனைக்கு என்ற பலகையை பார்த்தாள். திவ்யா அதை நெருங்கி சென்றாள். ஒரே பலமான இழுப்பில் அந்த மரப்பலகையை நிலத்தில் இருந்து பிடுங்கி எறிந்தாள். அவளது கை அதை வெளிக்குப்பை தொட்டியில் எறிந்தது. இந்த வீடு விற்பனைக்கு இல்லை என்று முணுமுணுத்தாள். இன்றில்லை, என்றென்றும் இல்லை. சூரியன் உச்சிக்கு வந்து மணி காலை 11 என்பதை காட்டியது. கூடியிருந்த அண்டை வீட்டார்கள் கலைந்து சென்றனர்.
இருப்பினும் வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்த சில வாரங்களுக்கு இந்த செய்தி சூடான விவாதமாக இருக்கும். திரு தேவராஜன் விடை பெற்றார். திவ்யா, இன்று என் வேலை முடிந்தது. நாளை விவாகரத்து மற்றும் சொத்துக்களை மீட்கும் பணிகளுக்காக அலுவலகத்தில் சந்திப்போம். தனியாக இருக்க பயமாக இல்லையா? திவ்யா புன்னகைத்தாள். இம்முறை அவளது புன்னகை உண்மையானதாக கண்களில் பிரகாசத்துடன் இருந்தது. நான் தனியாக இல்லை ஐயா. வீட்டு வேலைக்கார அம்மா இருக்கிறார், வாட்ச்மேன் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இருக்கிறேன். என்னை நானே இழந்து நீண்ட நாட்களாகிவிட்டன ஐயா. இன்றுதான் என்னை மீண்டும் கண்டடைந்தேன். திரு தேவராஜன் திவ்யாவின் தோளை பெருமையுடன் தட்டினார். உன் தந்தை மேலிருந்து பார்த்து புன்னகைப்பார். நீ தைரியமான பெண்மணி. திரு தேவராஜன் சென்றதும் திவ்யா அந்த உயர்ந்த இரும்பு கேட்டை மூடினாள். உலோகம் மோதும் சத்தம் வெளி உலக தொடர்பை பூட்டியது. திவ்யா திரும்பி தன் வீட்டை பார்த்தாள். வீடு பெரியதாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் பயங்கரமாக இல்லை. கடந்த கால பேய்கள் விரட்டப்பட்டு விட்டன. அவள் உள்ளே சென்றாள். வேலைக்கார அம்மா உடைந்த பூச்சாடி சில்லுகளை பெருக்கிக் கொண்டிருந்தார். அம்மா என்று கூப்பிட்டாள் திவ்யா. சொல்லுங்கம்மா. மன்னிக்கவும், இந்த சண்டையின் எச்சங்களை சுத்தம் செய்கிறேன் என்றார் வேலைக்கார அம்மா பயத்துடன். அவசரமில்லை அம்மா. இன்று மதியம் ஒரு கிளீனிங் டீமை வரவழையுங்கள். வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும். சோபாக்கள், கார்வெட்டுகளை கழுவி கிருமி நாசினி கொண்டு தரையை துடைக்க வேண்டும். அவர்களின் நாற்றம் இந்த வீட்டை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்றாள் திவ்யா. சரிங்கம்மா, செய்கிறேன் என்றார் வேலைக்கார அம்மா உற்சாகமாக. தன் நல்ல குணமுள்ள எஜமானி வென்றதில் அவருக்கும் நிம்மதி. இன்னொன்று அம்மா, விருந்தினர் அறையிலும் அத்தை அறையிலும் உள்ள அனைத்து பொருட்களையும் வெளியிடுங்கள். மெத்தை, தலையணை அனைத்தையும் பின்புற தோட்டத்தில் போட்டு எரித்து விடுங்கள். எதுவும் எஞ்சக்கூடாது. எரித்து விடவா அம்மா? ஆமாம், எரித்து விடுங்கள். புதியதாக அழகாக சுத்தமாக வாங்கி கொள்ளலாம். திவ்யா 2ஆம் மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் ஏறினாள். தன் பிரதான அறைக்கு சென்றாள். இன்று காலை விக்னேஷ் அவளை விரட்டுவதற்காக பேக் செய்து வைத்திருந்த கருப்பு குப்பை பைகளை பார்த்தாள். திவ்யா அந்த பைகளை கிழித்து தன் ஆடைகளை வெளியே எடுத்தாள். அவளுக்கு கோபம் வரவில்லை, மாறாக நிம்மதியாக இருந்தது. அந்த ஆடைகளை மீண்டும் அலமாரியில் தொங்கவிட்டாள். ஒவ்வொரு சிவப்பு ஆடையாக தொங்கவிட்டாள். பிளேசர்களை தொங்கவிட்டாள். பட்டு சட்டைகளை தொங்கவிட்டாள். ஆடை மாட்டி அலமாரி கம்பியில் படும் ஒவ்வொரு சத்தமும் வெற்றியின் இசையாக எதிரொலித்தது. திவ்யா தன் அலங்கார மேஜைக்கு சென்றாள். பஞ்சையும் மேக்கப் ரிமூவரையும் எடுத்தாள். நடைபாதை கண்ணாடியில் எழுதியிருந்த ஆச்சரியங்களை அனுபவியுங்கள் என்ற மார்க்கர் எழுத்துக்களை துடைத்தாள். அந்த சிவப்பு மை கரைந்து தெளிவான கண்ணாடி பரப்பை காட்டியது. திவ்யா கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தாள். 30 வயதான அழகான, பணக்கார, புத்திசாலி மற்றும் இப்போது சுதந்திரமான ஒரு பெண்ணை அவள் பார்த்தாள். இனி அவளை இழிவுபடுத்தும் கணவன் இல்லை, தொல்லை தரும் மாமியார் இல்லை, முதுகில் குத்தும் கள்ள காதலி இல்லை. அவளது போன் அடித்தது. வங்கியில் இருந்து செய்தி. அவளது தந்தையின் வைப்பு தொகை பாதுகாப்பாக இருந்தது. அதன் மாதாந்திர வட்டி கணக்கில் சேர்ந்திருந்தது. ஒரு மாதம் கூட வேலை செய்யாமல் அவளது ஆடம்பர வாழ்க்கையை நடத்த அந்த தொகையே போதுமானது. இருப்பினும் தன் வேலையை நேசித்ததால் அவள் தொடர்ந்து வேலை செய்வாள் என்பது அவளுக்கு தெரியும். திவ்யா பால்கனிக்கு சென்றாள். மேலிருந்து கோவை மாநகரத்தின் அழகை பார்த்தாள். தூரத்தில் விக்னேஷ், லட்சுமி அத்தை மற்றும் ரம்யா ஆகியோர் காவல் நிலையத்தில் பசியோடும் உடைந்த எதிர்காலத்தோடும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு அமர்ந்திருப்பதை அவள் கற்பனை செய்து பார்த்தாள். அவர்கள் நீண்ட சட்ட போராட்டங்களையும் அவர்களால் கொடுக்க முடியாத விலை உயர்ந்த வழக்கறிஞர்களையும் சமூக பழியையும் எதிர்கொள்வார்கள். திவ்யா மதிய காற்றை சுவாசித்தாள். சரி என்று காற்றை நோக்கி கிசுகிசுத்தாள். நாளை நாம் இந்த வீட்டை விற்கப் போவதில்லை. மாறாக நாளை முதல் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம். திவ்யா பால்கனியின் கண்ணாடி கதவை மூடினாள். தன் வாழ்க்கையின் 2 அத்தியாயத்தை முடித்து மிகவும் அழகான ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆயத்தமானாள். சிவப்பு விடியில் கடந்து பிரகாசமான மதியமாக மாறியிருந்தது. நன்றி.